சரி, கவனிங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாள்ல இந்த வாரத்தின் வேதம் அறிவோம் பகுதியில நம்ம தியானிக்க போறது தீத்து புஸ்தகத்தை பத்தி தியானிக்கலாம். ஆமென், அல்லேலூயா. சரி, நம்ம தீத்து புஸ்தகத்தை வாசிச்சிருக்கீங்களா? வாசிச்சிருப்பீங்க. ஆனா அதை குறிச்சு தான் ஒரு இன்ட்ரோடக்ஷன் உங்களுக்கு நான் தரேன். இதனால நம்ம ஒரு வேதத்துல ஒரு புஸ்தகமா வேதத்தை குறிச்சு பார்த்து கொண்டே வரோம் இல்லைங்களா? உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு நான் நம்புறேன் இல்லைங்களா? நம்ம எதை குறிச்சு பார்த்துருக்கோம் இது வரைக்கும்? உபதியா புஸ்தகத்தை பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் புதிய ஏற்பாட்டுல பிலமோன் புஸ்தகத்தை பார்த்தோம். அதுக்கப்புறம் கொலேசையர் புஸ்தகத்தை பார்த்தோமா இல்லைங்களா? அதெல்லாம் உங்களுக்கு ஒரு பின்னணி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வேதத்தை வாசிக்கிறவங்களா இருந்தீங்களா அதோடைய பேக்ரவுண்ட் பின்னணி ஒரு நோக்கம் தெரியும். நல்லா கவனி, தயவுசெய்து இங்க பாருங்க, பார்த்தாதான் உங்களுக்கு புரியும். இப்போ இன்னைக்கு நம்ம அதே போல ஒரு சின்ன புத்தகத்தை எடுத்துக்கிட்டு நம்ம பார்க்கலாம்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? உங்களுக்கு இது 3 அதிகாரம் தான் இருக்குது. எத்தனை அதிகாரம் இருக்கு? 3 அதிகாரம் தான் இருக்குது. மொத்தம் 46 வசனம் தான். எத்தனை வசனம் பாருங்க? 46 வசனம். இங்க பாருங்க, 46 வசனம் தான் இருக்கு. அது நீங்க பாத்தீங்க, முதல் அதிகாரத்துல எத்தனை வசனம்? 16 வசனம். 2வது அதிகாரத்துல 15, 31. அப்புறம் 3வது அதிகாரம் அவ்வளவுதான். அப்போ 46 அதிக வசனம் தான் இருக்குது. நீங்க சேர்த்து படிச்சீங்க சொன்னா 10 நிமிஷம் ஆகாது. நான் படிச்சு பார்த்தேன், அதனாலதான் சொல்றேன். மெசேஜ் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் படிப்பேன். நான் படிக்காம தரமாட்டேன் உங்களுக்கு. ஒரு டைம் படிச்சீங்க சொன்னா, சேர்த்து படிச்சீங்க சொன்னா 10 நிமிஷம் தான் ஆகும், 9 நிமிஷம் தான் ஆகும். 10 நிமிஷம் கூட ஆகாது. 9 நிமிஷத்துல இந்த அதிகாரத்தை படிச்சு முடிச்சிடலாம், ஒரு புத்தகத்தை நீங்க முடிச்சிடலாம். சரி, தீத்துவை குறிச்சு ஒரு சில தீத்துன்ற நபரை குறிச்சு உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து, அதுக்கப்புறம் புக்கை குறிச்சு அந்த புத்தகத்தை குறிச்சு அறிமுகத்தை நான் கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். இப்ப இந்த தீத்து யாரு அப்படின்னு சொன்னா, பவுல், மகத்தான அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு தெரியும். அந்த அப்போஸ்தலனுடைய ஊழியத்துல உடன் ஊழியனா இருந்த நபர் தான் இந்த தீத்து இல்லைங்களா? தீத்துடைய இடத்தை குறிச்சு, அவருடைய நேட்டிவ் அப்படின்னா சொந்த ஊரை குறிச்சு வேறு கருத்துக்கள் இருக்குது. அவர் சீரியாவுல இருக்கிற அந்தியோகியா பட்டணத்துல இருந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு. சீரியாவுல இருக்கிற அந்தியோகியா பட்டணத்தை குறிச்சு சொல்லணும்னா நீங்க அதையும் புதுசா பாக்குறீங்க, அதையும் நான் சொல்றேன். சீரியாவுல இருக்கிற அந்தியோகியா தான் முதல்ல எருசலேம் சபைக்கு உபத்திரம் வருது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நீங்க வாசிக்கலாம் தெரியும். அப்ப எருசலேம் சபைக்கு என்ன வருது? உபத்திரம் வருது. உபத்திரம் வரும்போது சபையுடைய தலைமை அந்தியோகியாவுக்கு மாற்றப்படுது. சீரியாவுல இருக்கிற அந்தியோகியாவுல தான் முதல்ல இந்த இவங்களுக்கு சீஷருக்கு அப்போஸ்தலர் கிறிஸ்துவர்கள் அப்படின்ற பேர் வந்துச்சு. எப்படின்னு பேர் வந்துச்சு? இந்த கிறிஸ்துவர்கள் சொல்லி நமக்கு சொல்றோம் இல்லைங்களா, கிறிஸ்டியன்ஸ் சொல்லிட்டு அந்த பேர் கொடுத்தது நம்ம கிடையாது. நம்ம அப்படின்னா ஆதி அப்போஸ்தலர்கள் தங்களை கிறிஸ்துவர்கள் அப்படின்னு சொல்லி அழைத்துக் கொள்ளவில்லை. மற்றவர்கள் புறஜாதி ஜனங்களும் ரோமர்களும் யூதர்களும் தான் என்ன பண்றாங்க, இவர்களை பார்த்து கிறிஸ்துவர்கள் அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா? இந்த சீஷர்களா இருந்தவங்க, இயேசுக்கு சீஷர்களா இருந்தவர்களை பார்த்து கிறிஸ்துவர்கள் அப்படின்னு சொன்னாங்க. அது சொல்லப்பட்ட இடம் அந்தியோகியா. இந்த அந்தியோகியா இருக்கிற இடத்தையும் உங்களுக்கு மேப்ல காட்டுறேன், கொஞ்சம் பொறுமையா பாருங்க. இதெல்லாம் உங்களுக்கு காட்டினா உங்களுக்கு விஷுவலி பார்த்தா உங்களுக்கு எல்லாம் கரெக்டா புரியும் சொல்லிதான் நான் காட்டுறேன் உங்களுக்கு. இங்க பாருங்க, நான் இதான் காட்டினேன். இங்கதான் அந்தியோகியா இருக்கு இல்லைங்களா? அந்தியோகியா. இந்த அந்தியோகியா இல்ல, இது பிசிடியாவுல இருக்க அந்தியோகியா இங்க இருக்கு பாருங்க. சீரியாவுல இருக்கிற அந்தியோகியா இதான் சீரியா, இதான் இஸ்ரேல். நான் ஆல்ரெடி பார்த்திருக்கிற மேப் தான். சீரியா, இஸ்ரேல், இதான் கலாத்திய நாடு. இதுதான் நாங்க ஆல்ரெடி உங்களுக்கு காட்டின கிரேக்க நாடு. இதான் மத்திய தரைக்கடலில் இருந்த பகுதி இல்லைங்களா? அப்போ இங்க இருக்கிற எருசலேம்ல சபையுடைய தலைமையகம் எங்க இருந்துச்சு? எருசலேம்ல தான் கூட்டினாங்க இல்லையா? எருசலேம்ல தான் மேலறையில தான் என்ன பரிசுத்தாவிய சபை பெற்றுக்கொள்ளுச்சு. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல இல்லைங்களா, படிச்சிருக்கீங்களா இல்லைங்களா? அப்ப சபைக்கு உபத்திரம் வரும்போது சீஷர்கள்லாம் சிதறடிக்கப்பட்டு போகும்போது சபையுடைய தலைமையகம் எங்க மாறுதுன்னு சொன்னா, இதான் சீரியா பகுதி, இஸ்ரேலுடைய மேல் பகுதி. இன்னைக்கெல்லாம் சண்டை நடக்குதா இல்லைங்களா? இஸ்ரேலுக்கும் சீரியாவுக்கும் சண்டை நடக்குது. அது மாதிரி சீரியாவுல இருக்கிற அந்தியோகியா பட்டணத்துக்கு மாறுது. அங்கதான் தலைமை சபையா அங்க மாறுது. அந்த இடத்துல பவுல் என்ன பண்றாருன்னு சொன்னா மினிஸ்ட்ரியா ஸ்டார்ட் பண்றாரு. அங்கதான் மினிஸ்ட்ரி என்ன பண்றாரு, ஸ்டார்ட் பண்ணி சுத்திட்டு திரும்ப இங்க வர்றாரு. அப்ப முதலாவது பவுலுடைய மிஷனரி பயணம். பவுல் மிஷனரி பயணங்களை மேற்கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொன்னா இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றது. அப்படியே ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னா தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளால அப்படியே போய் சுத்திட்டு திரும்ப இந்த இடத்துக்கு முடிக்கிறது.
இந்த மாதிரி பவுல் தன்னோட மிஷனரி பயணத்தை அந்தியோகியா பட்டணத்துல ஸ்டார்ட் பண்றாரு ஃபர்ஸ்ட். அது மாதிரி பவுலுக்கு வந்து 3 மிஷனரி பயணங்கள் இருக்கு. எத்தனை மிஷனரி பயணங்கள் இருக்குது சொல்லணும் நீ? 3 மிஷனரி பயணங்கள் இருக்குது. 4வது மிஷனரி பயணத்தை பவுல் வந்து செசரியாவுல ஸ்டார்ட் பண்ணி ரோம போய் ரோம்லயே அவர் என்ன பண்றாங்க, மாற்றண்டம் ஆயிடுறாரு. அப்படின்னு சொன்னா ரத்த சாட்சியா மரிச்சிடுறாரு. புரிஞ்சுக்கணும் நல்லா. இப்போ இதெல்லாம் வந்து ரொம்ப ஆழமான விஷயங்கள், இது ஹிஸ்டாரிக்கல் விஷயங்கள். இல்லையா? இது வரலாறு பேசுறேன்னு சொன்னா பைபிள் படிக்கும் போது அப்பதான் உங்களுக்கு புரியும். இந்த தீத்து கூட அப்பதான் புரியும். அப்படி இந்த தீத்து வந்து அந்தியோகியா பட்டணத்துல இருக்கும்போது பவுல் அது ஊழியத்தை என்ன பண்றாரு, ஸ்டார்ட் பண்ணி எடுத்துட்டு போறாரு. கவனிச்சுக்கோங்க நல்லா. இப்படி போகும்போது அங்கதான் என்ன பண்றாரு சொன்னா, முதலாவது மிஷனரி பயணத்துல பவுல் என்ன பண்றாரு, போய் பவுலும் பர்னபாவும் தான் முதல் மிஷனரி பயணத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. நீங்க அதை எங்க பார்க்கலாம்னு சொன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13வது அதிகாரத்துல பார்க்கலாம். அப்போ சார் 13வது அதிகாரத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா அந்த மிஷனரி ஜேர்னியை குறித்து ஸ்டார்ட் பண்ண பவுல் பண்ணது. அப்ப பவுல் என்ன பண்றாரு சொன்னா, போய் எல்லா இடத்துலயும் ஃபர்ஸ்ட் மிஷனரி ஜேர்னி எங்க போட்டிருக்கு, செகண்டா பவுல் ஃபர்ஸ்ட் காட்டுற பாருங்க. இதான் பாருங்க வந்திருக்கா இல்லைங்களா, பவுலுடைய இங்க ஸ்டார்ட் பண்ணாரு பால்ஸ் ஃபர்ஸ்ட் மிஷனரி ஜர்னி. இப்ப என்ன பண்றாரு, போறாரு, போயிட்டு எல்லாம் சுத்திட்டு வந்து திரும்ப அதே வந்த வழியில என்ன பண்றாரு, வராரு. கரெக்டுங்களா? புரிஞ்சா? நான் ஆல்ரெடி காட்டி இருக்கிறேன். இங்கதான் இது சிரியா, இங்க இது கீழே தான் எருசலேம் இருக்குது, இஸ்ரேல் நாடுகளா இருக்குது. இப்ப இங்க ஸ்டார்ட் பண்ணி இப்படி போயிட்டு இப்படி சுத்திட்டு வந்த பின்னாடி சபைகள்லாம் ஏற்படுத்திட்டு வராங்க. யார் யாரு, பவுலும் பர்னபாவும். கவனிச்சுங்க நல்லா. அப்படி ஏற்படுத்திட்டு வராங்க, சபைகள்லாம் புதுசு புதுசா உருவாயிட்டு இருக்கிற நேரத்துல ஒரு பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை வருதுன்னு சொன்னா, முதல் ஆதி அப்போஸ்தலர் காலத்துல சபைகள்லாம் யூத கிறிஸ்தவர்களால் தான் நிறைஞ்சிருச்சு. யாரெல்லாம் நிறைஞ்சிருச்சு? யூதர்கள் கிறிஸ்தவர்களா மாறினவங்களால தான் நிறைஞ்சிருச்சு. ஹிஸ்டாரிக்கலா இருக்குது, தூங்கிடாதீங்க, நல்லா கவனிச்சுட்டே வாங்க சொல்றேன். அப்போ அப்படி நிறையும் போது இந்த யூதர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, புறஜாதி கிறிஸ்தவர்களை என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, விருத்த சேதனம் பண்ணும், நியாயப்பிரமாண கட்டளைகளை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி நிர்பந்தித்தாங்க. புரிஞ்சுங்களா? அப்ப நிர்பந்திச்சு யூத ஆசாரிப்பு முறைமைகளையும் நியாய பிரமாணத்துல கொடுக்கப்பட்ட சடங்காச்சாரத்தையும் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு சபையில இருக்கிற இந்த சீனியர்ஸான யூதர்கள் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்ப இதுக்கு தீர்வாதான் முதல் எருசலேம் கவுன்சில் கூடுது. ஆதியாகமம் சரி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15வது அதிகாரத்தை எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் சொல்றதெல்லாம் நீங்க இதெல்லாம் கேட்டு போய் யூடியூப்ல பார்த்து நீங்க படிக்கணும், அப்பதான் உங்களுக்கு புரியும். புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு. அப்படி எருசலேம் இதுல வந்து இதுல கூடுறாங்க, எருசலேம்ல கூடுறாங்க. எருசலேம்ல இருக்கிற சீனியர்ஸா இருக்கிறவங்க அந்த காலத்துல இருந்தவங்க பேதுரு, யோவான், இயேசுடைய சகோதரனாகிய யாக்கோபு. புரியுதுங்களா? அந்த யாக்கோபு பெரிய யாக்கோபு கிடையாது, இயேசுடைய சகோதரனாகிய யாக்கோபு. யாக்கோபு நிருபத்தை எழுதியிருக்காருல்ல, அவர் தான் அந்த நேரத்துல சபைக்கு தலைவரா இருந்தவர். புரிஞ்சுக்கோங்க நல்லா. இப்போ அதே அப்போஸ்தலர் 15வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இது இருக்கும். புரிஞ்சுங்களா? இந்த இடத்துக்கு சபையில அங்க இந்த இடத்துல எல்லாம் பிரச்சனை நடக்குது. இந்த கலாத்திய நாடு, இதுதான் கலாத்திய நாடு. இந்த இடத்துல பிரச்சனை நடக்குது. யாரால? இந்த யூதர்கள் போயிட்டு அங்க இருக்கிற சபைக்குள்ள போய் எல்லாரும் நியாய பிரமாணத்தை ஏற்றுக்கொள்ளணும், விருத்த சேதனம் பண்ணணும், அப்பதான் நீங்க ரட்சிக்கப்படுவீங்கன்னு சொல்லி பிரச்சனை பண்ணும்போது இந்த பிரச்சனை அந்தியோகியாவுல இருக்கிற பவுலும் பர்னபாவாலையும் தீர்த்து வைக்க முடியல. அவங்க எருசலேம்ல ஆல்ரெடி எருசலேம்ல யார் இருக்கிறது? பேதுருவும் யோவானும். வெளிப்படுத்தும் விசேஷம் எழுதியிருக்காருல யோவான், அந்த யோவானும் இயேசுடைய சகோதரனா யாக்கோபு இருக்கிறாங்க அங்க. அப்ப அந்த இடத்துல போய் அந்த மெயின் சபை கிட்ட போய் என்ன பண்றாங்க சொன்னா சொல்றாங்க, இந்த விஷயத்த சொல்றாங்க. 15வது அதிகாரம் அப்போஸ்தலருடைய 15வது அதிகாரத்துல கவனிச்சுக்கோங்க நல்லா. அப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, அப்ப அங்க போய் என்ன பண்ணலாம்னு சொல்லி நிர்மாணிக்கும் போது இந்த விஷயத்தை தான் பவுல் வந்து கலாத்தியர் 2வது அதிகாரத்துல சொல்றாரு. நான் இதுதான் வாசிக்கிறேன் பாருங்க நல்லா. இங்க பாருங்க, கலாத்தியர் 2வது அதிகாரம் 1-3 கவனிங்க நல்லா. 14 வருஷம் சென்ற பின்பு நான் தீத்துவை கூட்டிக் கொண்டு, இங்கதான் தீத்து ஃபர்ஸ்ட் டைம் வர்றாரு. யார் வருதா? இப்ப நம்ம எதை குறிச்சு பார்த்து கொண்டிருக்கிறோம்? தீத்து நிருபத்தை குறிச்சு பார்த்து கொண்டிருக்கிறோம். தீத்துவை கூட்டிக் கொண்டு பர்னபாவுடனே மறுபடியும் எருசலேமுக்கு போனேன். நான் தேவ அறிப்பினாலே போய் புறஜாதியரிடத்தில் நான் பிரசங்கித்த சுவிசேஷத்தை அவர்கள் விவரித்து காண்பித்தேன். ஆயினும் நான் ஓடுகிறதும் ஓடி வீணாகாதபடிக்கு எண்ணிக்கை உள்ளவர்களுக்கே தனிமையாய் விவரித்து காண்பித்தேன். ஆனாலும் என்னோட கூட இருந்த தீத்து கிரேக்கனாயிருந்தும் விருத்த சேதனம் பண்ணும்படிக்கு கட்டாய பண்ணப்படவில்லை. இங்கதான் ஃபர்ஸ்ட் தீத்து வரார். இங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணு சொல்லி அங்க இருக்கிற சீரியாவிலையும் அதுக்கு மேல இருக்கிற சபைகள்லயும் இந்த யூதர்கள் பிரச்சனை பண்ணும்போது, ஏன்னா இந்த புறஜாதி மேல பரிசுத்தா விழுந்துருச்சு. நம்ம பாக்குறோம், எங்க பாக்குறோம்? கொர்நேலியு வீட்டுல
10வது அதிகாரத்துல பரிசுத்தாவி ஞானஸ்நானம் இடாம விழுது, அதனால அவங்க பரிசுத்தாவை பெற்றுக்கொள்றாங்க. இப்படி இருக்கும்போது இவங்க விசுவாசத்தினாலே பரிசுத்தாவியே பிரஜாதியார் பெற்றுக்கொள்றாங்க, பிரஜாதியார் வசனத்தை ஏற்றுக்கொண்டாங்கன்னு கேள்விப்பட்டது இல்லாம இந்த யூதர்கள் அந்த பாரம்பரியத்தை கைக்கொள்ளணும்னு சொல்லி இந்த பிரஜாதிக்கு ஃபோர்ஸ் கொடுக்கும் போது இத சமநிலைப்படுத்துறதுக்கு தான் எருசலேம் கவுன்சில் கூடுது 15வது அதிகாரத்துல, அங்க முடிவு பண்றாங்க. அப்பதான் வந்து தீத்து பவுல் கூட ஃபர்ஸ்ட் பைபிள்ல நமக்கு சொல்லப்படுது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல தீத்துடைய பேர் இல்ல, தீத்துடைய பேர் எதுல இல்லைங்க, சொல்லுங்களேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல கிடையாது. தீமோத்தேயு பேரு இவங்க பேர்லாம் இருக்குது. இந்த தீத்து யாருன்னு சொன்னா கிரேக்கனா இருக்கிறாராம். இப்ப பவுலுக்கு வந்து குமாரர்கள் சொல்லி தன்னை ஆவிக்குரிய குமாரர்களா அநேக பேர் அவர் என்ன பண்றாரு சொல்வாரு. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தீமோத்தேயு தன்னுடைய உத்தம குமாரன தீமோத்தேயுன்னு சொல்வார். அதே போல பிலமோன்ல ஒனேசிமுவை என்னோட குமாரன் சொல்றாரு. நான் கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுவுக்காக உம்மிடத்தில் நான் மன்றாடுகிறேன். அப்போ ஆவிக்குரிய விதத்துல அவரோட பிள்ளைகளா பவுல் சொல்றார். அதே போல இந்த இடத்துல இருக்கிற தீத்துவ கூட பவுல் என்ன சொல்றாரு சொன்னா என் உத்தம குமாரனாகிய தீத்துன்றார். என்ன சொல்றாரு? ஹானரபிள் சன், உத்தம குமாரனாகிய தீத்துன்றார். தீத்துன்னு சொன்னா கனம் பொருந்திய, கனத்துக்குரியன்றது அர்த்தம். சிம்பிள், தீத்துன்ற வார்த்தைக்கான அர்த்தம். இப்போ இந்த தீத்து வந்தாலும் இவரு பிரஜாதி, ஆனா தீமோத்தேயு வந்து இவர் யூதன் ஆஃப் ஜூ. அவங்க அப்பா வந்து ஒரு புறஜாதியா இருக்கிறார். அவங்க அம்மா ஒரு யூத பெண்ணா இருக்கிறதுனால, அவங்க பாட்டியும் அவங்க அம்மாவும் யூத பெண்ணா இருக்கிறதுனால அவரை யூத வழக்கத்துல வளர்த்தாங்க இவங்க எல்லாமே, அதாவது தாய் தகப்பன்மார். அதனால லிஸ்திராவுல போய் பவுல் வந்து அங்க மினிஸ்ட்ரி பண்ணும்போது அந்த தீமோத்தேயுவை பார்க்கும்போது அவங்க அம்மாவும் அவங்க பாட்டியும் ரட்சிக்கப்படுறாங்க. அந்த இடத்துல தீமோத்தேயு கூட்டு வந்து தீமோத்தேயு வந்து என்ன பண்றாருன்னு சொன்னா அங்க இருக்கிற ஒரு சிலர் வந்து பிரச்சனை பண்றாங்க, யூதர்கள் பிரச்சனை பண்றாங்கன்றதுனால தீமோத்தேயுக்கு விருத்த சேதனம் கொடுக்குறாரு. கவனிங்க நல்லா. ஆனா தீத்துவுக்கு விருத்த சேதனம் பண்ணல பவுல். அப்ப ஒரு ஊழியனுடைய 2 வகையான முன்னெடுத்தல்களை செயல்களை பாருங்க. அப்ப பவுல் என்ன பண்றாரு? பாரபட்சம் பாக்குறாருன்ற பார்வை வரக்கூடாது உங்களுக்கு, புரியுதுங்களா? சில பேர் சபைகள்ல பார்க்கும்போது பிரதர் வந்து அவர் வந்து பவுல் வந்து பிரதர் வந்து அவங்கள ஒரு மாதிரி பாக்குறாரு, எங்களை ஒரு மாதிரி பாக்குறாரு, அப்படி யோசிக்க கூடாது. அதுக்காக தான் இது சொல்றாங்க. அப்ப தீமோத்தேயு வந்து பவுல் என்ன சொல்ற, விருத்த சேதனம் பண்ண வச்சிட்டாரு, விருத்த சேதனம் பண்ணிக்காப்பான்னு சொல்லிட்டு. ஆனா தீத்து என்ன பண்ணலாங்க? விருத்த சேதனம் பண்றதுக்கு சொல்ல, பண்ணாத, கட்டாயம் பண்ண இல்லைன்னு சொல்லுது வசனம் சொல்லுது. எருசலேம் கவுன்சிலுக்குள்ள போறாங்க, பெரிய பிரச்சனை நடக்குது, இல்ல பண்ணணும்னு சொல்லி பெரிய பிரச்சனை பண்றாங்க, யாக்கோபு இடத்துல வந்தவங்கள பிரச்சனை பண்றாங்க. அப்போ என்ன விஷயம் சொன்னா பவுல் வந்து அந்த இடத்துல ஞானமா நடந்து கொள்றாரு. பரிசுத்தாவி என்ன வேணும் என்ன வேணாம் அப்படின்றத முடிவு பண்ணி விருத்த சேதனம் பண்றவங்களுக்கு பண்ணப்படுறவங்களுக்கு தீமோத்தேயுவை அடையாளப்படுத்துறாரு, காட்டுறாரு. விருத்த சேதனம் பண்ணாதவங்களுக்கு புறஜாதிக்கு தீத்துவ அடையாளப்படுத்தி காட்டுறாரு. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? வேணாம் தேவையில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த தீத்து வந்து எந்த யூத முறைமைகளையும் அவருக்கு தெரியாது, நியாய பிரமாணம் தெரியாது, விசுவாசத்தினால ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனா இருக்கிறார். ஆனா இந்த தீமோத்தேயு யூத வழக்கத்தின்படி வளர்ந்தவர், யூதர்கள் அவரை பாக்குறாங்க. அதனால அந்த இடத்துல விருத்த சேதனம் தேவைப்பட்டதா இருக்கலாம். கவனிச்சுக்கோங்களா? இப்போ இந்த தீத்து இங்கதான் ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்றாரு. அப்ப இந்த மெயினான விஷயத்துல, மெயினான எருசலேம் பிரச்சனைல மெயின் பேசும் பொருளா இல்ல அடையாளமா இருந்த ஒரு நபர் தான் இந்த தீத்து. அப்போ எருசலேம் கவுன்சில்ல கூடும்போது எருசலேம் கவுன்சில்ல 3 தீர்மானங்கள் எடுக்கிறாங்க. நீங்க 15வது அதிகாரத்துல போய் வாட்சிக்கலாம், தெரியும் இல்லைங்களா? விக்கிரங்கள் படைக்கப்பட்டதற்கும், வேசித்தனத்திற்கும், ரத்தத்திற்கும், இல்லைங்களா? ரத்தம்னா நொறுங்குண்டு சத்தத்திற்கும் அவங்களுக்கு தள்ளணும் தவிர வேற எதுவுமே நாங்க என்ன பண்ணல, நிர்பந்தப்படுத்தல. புறஜாதிக்கு சபை என்ன சொல்லுன்னு சொன்னா விக்கிரங்கள் படைக்கப்பட்டதுக்கும், வேசித்தனத்துக்கும், ரத்தத்திற்கும், நொறுங்குண்டு சத்தத்திற்கும் நீங்க சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்றாரு. மத்தபடி பாரமான இவையில வேற எதையும் நாங்க உங்க மேல செலுத்த மாட்டோம் சொல்லி எருசலேம் கவுன்சில்ல ஏற்படுத்தப்பட்ட தீர்மானங்கள் இதுதான். இப்ப இந்த இடத்துல மிகவும் பேசும் பொருளா இருந்தது தீத்து. விருத்த சேதனம் பண்ணப்படல. இங்க பவுலோடு கூட தீத்து என்ன பண்றாரு? இணைகிறாரு. இந்த தீத்துவுக்கு பேசப்பட்ட முக்கியமான பவுல் ஊழியத்துல முக்கியமான 3 இடங்கள்ல முக்கியமான ரோலை பண்றாரு. நான் அதை சொல்றேன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டான விஷயமா இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல விருத்த சேதன விஷயத்துல பவுலுக்கு மிகவும் எக்ஸாம்பிள் காட்டக்கூடிய இடத்துல இருந்தவர் தீத்து. ரெண்டாவது பவுல் 2வது மிஷனரி பிரயாணத்தை மேற்கொண்டு வரும்போது நீங்க எங்க பாக்குறீங்க? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18-19வது அதிகாரத்துல பாக்குறீங்க. கவனிங்க நல்லா. 18-19வது அதிகாரத்துல பவுல் கொரிந்து 12 பட்டணத்துக்கு வந்து 18 மாசம் அங்க இருப்பாரு. எத்தனை மாசம்?
1.5 வருஷம். அந்த இடத்துல கொரிந்து பட்டணத்துல என்ன பண்றாங்க சொன்னா சபைகள்லாம் நிறுவி அதை ஸ்தாபிச்சு எல்லாம் ரெடி பண்ணும்போது பவுல் போயிடுவாரு. கவனிச்சுக்கோங்க, நல்லா இம்பார்ட்டன் கவனிச்சுக்கோங்க, கவனிங்க. போயிடுவாரு. போயிட்ட பின்னாடி அந்த சபையில ஏகப்பட்ட பிரச்சனை. என்ன பிரச்சனைங்க? ஏகப்பட்ட பிரச்சனை. இது எப்படி சொல்றீங்க சொன்னா, கொரிந்து புஸ்தகத்தை நீங்க படிச்சீங்களா? கொரிந்து புத்தகம் எத்தனை இருக்குதுங்க? 2 புஸ்தகம் இருக்குது. நான் கொரிந்திய புஸ்தகத்தை எடுக்கும்போது இன்னும் டீட்டெயிலா சொல்றேன். நான் சின்ன லெவல்ல இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த டீட்டெயில் தீர்த்துவுக்காக இந்த டீட்டெயில் சொல்றேன் உங்களுக்கு. கொரிந்து பட்டணத்துல ஏகப்பட்ட பிரச்சனை. என்ன பிரச்சனைன்னு சொன்னா, அவங்களுக்கு விக்கிரகங்கள் படைக்கப்பட்டதை புசிக்கிறதுல, விக்கிரகங்களோட கூட இணைக்கப்படுறதுல ஒரு பிரச்சனை இருந்துச்சு. ஏன்னா கொரிந்து பட்டணத்துல பெரிய பட்டணம், அன்னைக்கு ரோமுக்கு அடுத்ததா, ஏதென்ஸ்க்கு ரோமுக்கு அடுத்ததா அலெக்சாண்ட்ரியா பட்டணம் இருந்துச்சு. அலெக்சாண்ட்ரியா பட்டணம் இருக்கிற இடம் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இங்கதான் அலெக்சாண்ட்ரியா பட்டணம் இருக்கு. நம்ம இதுதான் பார்த்துட்டு இருந்தோம் மேப் இல்லைங்களா? இதுதான் பார்த்துருந்தோம், இந்த மேப் தான் பார்த்துருந்தோம். இங்க இஸ்ரேல் இருக்குது, இங்க எகிப்து இருக்குது, இந்த இடத்துல தான் நாங்க இதுதான் சீரியா சொன்னா இல்லைங்களா? இங்கதான் என்ன இருந்துச்சு? அந்தியோகியா பட்டணம் இருந்துச்சு. இப்போ ரோம காட்டிலும் இங்க இருக்கிற அலெக்சாண்ட்ரியா பட்டணத்தை காட்டிலும் அதுக்கு 3வது கட்டமா பெருசா இருக்கிற ஒரு பட்டணம் தான் கொரிந்து பட்டணம். கொரிந்து பட்டணத்துல ஒரு காம தேவனுக்கு ஒரு கோயில் ஒண்ணு இருந்துச்சு. அப்போ அங்க இருக்கிற இங்க இருக்கிற அந்த கொரிந்து பட்டணத்துல இருந்தவங்க எல்லாமே ரொம்ப மோசமானவங்களா இருந்தாங்க. கொரிந்து பட்டணத்துல வாசிங்க சொன்னா முக்கியமான விஷயங்கள் வாசிப்பீங்க. நான் சொல்றேன் பாருங்க, முக்கியமான விஷயங்களை சொல்றேன் பாருங்க. என்ன தெரியுமா? விக்கிரகம் படைக்கப்பட்டதில் புசிக்கிறதுக்கு பத்தி கொரிந்து பட்டணத்துல இருக்கு. 2வது ஆவியின் வரங்களை குறிச்சு தவறான புரிதல் இருக்கு இல்லைங்களா? கொரிந்து பட்டணத்துல படிக்கிறீங்களா? அந்நிய பாஷை குறிச்சு தவறான புரிதல் இருக்கு. அதே போல முக்காடை குறிச்சு தவறான புரிதல் இருக்கு. அதே போல ராபோஜனத்தை குறிச்சு தவறான புரிதல் இருக்கு. அதான் பவுல் சொல்றாரு இல்லைங்களா? நீங்கள் கூடி வந்திருக்கும் போது ஒருத்தன் தன்னுடைய உணவை முந்தி சாப்பிடுறான், அது கர்த்தருடைய ராபோஜன பந்தி, ராபோஜனம் பண்ணுதல் அல்லவே. எப்படி ராபோஜனம் பண்ற முறையை சொல்றாரு இல்லைங்களா? இந்த மாதிரி பவுல் அதே போல மரித்தவர்களை குறிச்சு, உயிர் தழுதலை குறிச்சு தவறான புரிதல் இருந்துச்சு. அதே போல இந்த மாதிரி அநேக பிரச்சனை இருந்துச்சு. இன்னும் சொல்லணும் சொன்னா பவுலுடைய அப்போஸ்தல அழைப்பை அவங்க கொஸ்டின் பண்ணாங்க. இப்போ நான் இருக்கிறேன், உங்களுக்கு பிரீச் பண்றேன். பிரீச் பண்ணிருக்கும் போது ஏன் ஒரு ஊழியக்காரனுடைய அழைப்பே கொஸ்டின் பண்ணிட்டீங்களா? உங்ககிட்ட என்ன பேசுறது? புரியுதா உங்களுக்கு? இவ்வளவு பிரச்சனை அந்த சபையில. நீங்க அந்த புஸ்தகத்தை நான் படிக்கும் போது உங்களுக்கு சொல்றேன், எப்படி எப்படி படிக்கிறதுன்றதான் சொல்றேன். நீ படிச்சுங்க சொன்னா விக்கிரகங்களை படைக்கப்பட்டது, விபச்சாரத்தை குறிச்சு பிரச்சனை. ஒருத்தன் அந்த குடும்பத்துல என்ன பண்றாங்க, ராங்கான பழக்க வழக்கம் இருக்கிறான் இல்லைங்க, தன் கணவனுடைய மனைவியை ஒருத்தன் வைத்துக் கொண்டிருக்கிறான். இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. மாரலின்னு சொன்னா வாழ்வாதாரத்துல இருக்கிற அந்த குடும்பத்துல அந்த சபையில சரியில்லை. கவனிச்சுக்கோங்க. இந்த சபையில அதே போல இங்க பிரச்சனைகள், நியாயப்பிரமாணத்தை குறிச்சு பிரச்சனைகள் இருக்கு. அவ்வளவு பிரச்சனைகள் இந்த சபைய பவுல் என்ன பண்றாருன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் தீமோத்தேயு அனுப்புறாங்க. யார் அனுப்புறாரு? தீமோத்தேயு எப்பேற்பட்டவர்னு தெரியும். பவுலுடைய ரொம்ப முக்கியமான நபர். அந்த நபரை அனுப்பி அந்த சபையை திருத்தத்துக்கு பாக்குறாரு. ஆனா அந்த சபையை என்ன பண்ணலங்க, தீர்ந்துல. ஏன்னா தீமோத்தேயுவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இலகுவான பர்சன், ரொம்ப இலகுவான ரொம்ப சாதுவான ஒரு நபர். அவர் போய் திருத்தணும்னு பாக்குறாரு, அவரால முடியல, தீமோத்தேயுவால முடியல. அதுக்கப்புறம் பவுல் ஒரு டைம் போறாரு, பவுல் கிட்ட போய் பவுலாலே முடியல. பவுலே என்ன பண்ணிடுறாங்க அவங்க, அந்த சந்திப்பு ரொம்ப வாக்குவாதமான சந்திப்பா மாறிடுது. பவுல் 2 கொரிந்தியர்ல சொல்லுவார் இந்த பாயிண்ட். நான் வாசிக்க விரும்பல. அதுக்கப்புறம் பாத்தீங்க சொன்னா இந்த கொரிந்தியருக்கு 4 புக் எழுதியிருக்காரு பவுல். எத்தனை புக் எழுதியிருக்காரு? அந்த பைபிள் எத்தனை புக் இருக்கு? 2 புஸ்தகம் தான் இருக்குது. நம்ம கிட்ட இருக்குது 2ம் 4ம் தான் இருக்குது, 1ம் 3ம் கிடையாது. நீங்க 1வது தீமோத்தேயுல படிச்சீங்க சொன்னா நான் முன்னாடியே எழுதுனேன்னு சொல்லி ஒரு லைன் எழுதியிருப்பாரு. அப்ப உங்களுக்கு புரியும் முன்னாடியே எழுதியிருக்காருன்னு சொல்லிட்டு, புரிஞ்சுங்களா? அதுக்கப்புறம் 3வது நிருபம் இப்ப நம்ம கிட்ட இல்ல, 4வது நிருபம் தான் இருக்குது. 2ம் 4ம் தான் இருக்குது. அப்ப 3வது நிருபத்துல பேசப்பட்ட காரியங்களுக்கு பதில் ஆன்சரா தான் 4வது நிருபத்தை எழுதியிருப்பாரு. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இப்போ பவுலுக்கும் அந்த சபைக்கும் ஒத்து வரல. பவுலையே ஊழியக்காரன் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, அந்த கொஸ்டின் பண்றாங்க. பவுல் அந்த சபையை 18 மாசம் இந்த ஸ்திரப்படுத்தார். அவ்வளவு பிரச்சனைகள். இந்த இடத்துக்கு யார் அனுப்பப்படுறதுன்னா தீர்த்து அனுப்பப்படுறாங்க. இந்த இடத்துக்கு யார் அனுப்பப்படுறது? தீர்த்து அனுப்பப்பட்டு அது அந்த சபையை ரெடி பண்றதுக்கு மட்டும் இல்லாம அந்த காலத்துல எருசலேம் சபைக்கு மிகப்பெரிய பிரச்சனை நடக்குது. பினான்சியல் கிரைசிஸ் நடக்குது. அப்ப அதை சரிப்படுத்துறதுக்கு மேற்குலகத்துல இருக்கிற அந்த சீரியாவிலையும் மேசிடோனியாவிலையும் இல்ல கலாத்தியாவில இருக்கிற நாடுகள்ல இருக்கிற சபைகள் பணத்தை என்ன பண்ணாங்க, சேர்த்து அனுப்புறாங்க, தர்ம பணத்தை. அந்த தர்ம பணத்தை கலெக்ட் பண்றதுக்கு பவுல் எங்க கொரிந்து பட்டணத்துக்கு யார் அனுப்புறது?
தீத்து அனுப்பி அந்த சபையில இருக்கிற விஷயங்கள்லாம் மாத்துறதுக்கு அனுப்பும் போது இந்த தீத்து போய் அந்த சபையில இருக்கிற எல்லாத்தையும் மாத்துறாரு. இது பவுலாலையும் முடியல, என்ன முடியல, தீமோத்தேயால முடியல. அப்ப தீமோத்தேயோட ரோல், தீத்துடைய ரோல் எவ்வளவு பெருசுன்னு புரியுதா உங்களுக்கு? அப்ப தேவன் எல்லாரும் கொண்டு எல்லா இடத்துலயும் ஒரே விஷயத்தை பண்றது கிடையாது. தீமோத்தேயோ எவ்வளவு பெரிய ஆளு, பவுலுடைய கடைசி முக்கியமான மினிஸ்ட்ரி ரோலை பிளே பண்ணவர், எபேசுவுக்கு வந்து ஊழியக்காரன் இருந்தவர் இல்லைங்களா? அதே போல பவுல் எப்பேற்பட்ட மனுஷன். ஆனா தேவன் ஒரு வேலையை ஒரு நபரை வச்சுதான் பண்ணணும்னு சொன்னா அந்த நபரை வச்சு தானே பண்ணுவார். அதை உங்ககிட்ட தான் கேட்கிறேன், அவர் தான் பண்ணுவாரு. அப்ப அந்த தீத்து தான் என்ன பண்றாருன்னு சொன்னா, அங்க போய் நீங்க 2 தீமோத்தேயு 2 கொரிந்தியர் படிச்சு நீங்க 7வது அதிகாரம் 8வது அதிகாரம் வந்து படிச்சீங்க சொன்னா இப்ப நான் சொன்ன பாயிண்ட்ஸ் பின்னணி அங்க இருக்கும். புரிஞ்சா உங்களுக்கு? அப்படி 2வது முறை அங்க போய் அந்த இருக்கிற சபைகள்லாம் என்ன பண்றாரு, ஸ்திரப்படுத்திட்டு திரும்ப பவுல் கிட்ட வர்றாரு. பவுல் அந்த நேரத்துல எங்க இருக்கிறாருன்னு சொன்னா மேபி ஜெயில இருப்பாரு, இதுல ஜெயில இருக்கிறாருன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பவுல் என்ன பண்றாருன்னு சொன்னா இவரை கூப்பிட்டு வந்து என்ன பண்றாருன்னு சொன்னா இது முடிஞ்ச பின்னாடி 3வது வேலையை கொடுக்கிறார் பவுல் அவருக்கு. ஃபர்ஸ்ட் வேலை எருசலேம்ல அவரை கொண்டு ஒரு வேலை நடந்துச்சு இல்லைங்களா? 2வது காரியம் என்னங்க? 2வது காரியம் இப்ப சொன்னா இல்லையா, கொரிந்து பட்டணத்துல அந்த சபையை ஸ்திரப்படுத்துற வேலை. 3வது இந்த கிரேட்டான்னு ஒரு தீவு இருந்துச்சு, நீங்க நாங்க காட்டுற பாருங்க. அடுத்தது நல்லா கவனிங்க. இதான் இந்த இடத்துல வரும்போது கிரேத்தா தீவு இங்க இருக்கு, தெரியுதுங்களா? கிரேத்தா தீவு இல்லைங்களா? இந்த கிரேத்தான்ற தீவுல சபைகள் இருந்துச்சு அந்த காலத்துல. பவுல் மிஷனரி பிரயாணம் போகும்போது இங்க வந்திருக்காரு இல்லையா, இங்க போயிருக்கிறாரு. இதெல்லாம் பவுலுடைய மிஷனரி பிரயாணம் இல்லைங்களா? பவுல் வந்து எதுக்கு ரோமுக்கு போகும்போது இந்த வழியா கிராஸ் பண்ணி போனார். பவுல் இந்த தீத்து புக்கை எழுதும் போது 1 தீமோத்தேயுக்கும் 2 தீமோத்தேயுக்கும் சென்ட்ரலா எழுதுதான் ஹிஸ்டாரியன் சொல்றாங்க. அது ஏறக்குறைய கிபி 60க்கும் 64க்கும் நடுவுல பவுல் வீட்டு சிறையில இருந்தார். ரோம்ல வீட்டு சிறையில எப்படி இருப்பாங்க சொன்னா, ஒரு வீட்டுல விட்டுருவாங்க, ஜெயில போட மாட்டாங்க. அவங்க கால்ல இருந்து ஒரு 1 மீட்டரோ 2 மீட்டரோ செயின் போட்டு இன்னொரு நபர் காலில் கட்டிடுவாங்க. அந்த நபர் இல்லாம அந்த நபர் என்ன பண்ணிட்டு முடியாது, எங்கேயும் போக முடியாது. அதனாலதான் நீ படிக்கிறீங்க, கிறிஸ்துவினால் கட்டப்பட்டவனாகிய பவுல் படிச்சிருக்கீங்க இல்லைங்களா? இந்த லைன் அதை பொறுத்தி வருது, அதை பொறுத்தி தான் வருது. பிசிக்கலா ஒரு நபரோடு கூட பவுல் கட்டப்பட்டு அந்த வீட்டுல இருப்பார், ஜெயில ஹவுஸ் அரெஸ்ட்ல இருப்பார். பவுல் ஏறக்குறைய 2 வருஷம் வந்து அவரோட கேஸ் என்ன பண்றாரு, அவரே வாதிடுவார். ஏன்னா அவர் வந்து ஆல்ரெடி செசரியாவுல ஒரு கேஸ் வந்து 4 டைம் 5 டைம் அப்பீல் ஆகும். அவர் என்ன சொல்லுவார், ஹைகோர்ட்ல அப்பீல் பண்ணிடுவார். என் கோர்ட்டை என்ன பண்ணுவாங்க, ஹைகோர்ட்டுக்கு மாத்தணும், என் கேஸ் ஹைகோர்ட்ல மாத்தணும்னு சொல்லி நான் சொல்றேன்னு சொல்லுவார். அந்த காலத்துல இருக்கிற ஹைகோர்ட் வந்து ரோம்ல இருந்துச்சு. ரோம்ல தான் சீசர் முன்னாடி தான் இந்த தீர்ப்பு எல்லாம் வந்து என்ன பண்ணும், பேசப்படும் சொல்லிட்டு. அப்போ அந்த 2 வருஷம் வாதிடுவாரு. அதுல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லி பவுல் ரிலீஸ் ஆயிடுவார். அந்த ஜெயில இருக்கும்போது அந்த நேரத்துல எழுதப்பட்ட புஸ்தகம் தான் இந்த தீத்து. எது எழுதப்பட்டிருக்குது, பவுல் என்ன பண்றாரு, வரும்போது ஒரு நேரம் வரும்போது பவுல் என்ன கிரேத்தா தீவுல யாரை விட்டு வருவாரு அப்படின்னு சொன்னா இந்த கிரேட்டா, புரியுதுங்களா? இந்த தீவுல இந்த தீத்துவை விட்டுட்டு அந்த இடத்துல சபைகளை ஸ்திரப்படுத்து, அங்க சபைகள்ல எதை ஏற்படுத்து, மூப்பர்களை ஏற்படுத்து, எல்டர்ஸ் மூப்பர்கள், சபைக்கு மூப்பர்களை ஏற்படுத்து, சபையுடைய நிலைகள்லாம் மாத்துன்னு சொல்லி இந்த தீத்துவை வந்து அனுப்பிட்டு வந்தார். அப்படி அனுப்பிட்டு வந்த பின்னாடி பவுல் அங்க போய் அங்க ஜெயில ரோம்ல இருக்கும்போது இன்னும் ஒரு சில அறிவுரைகளை பேசணும்னு சொல்லி எழுதப்பட்ட புஸ்தகம் தான் இந்த தீத்து புஸ்தகம். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இந்த தீத்து புஸ்தகத்துடைய நோக்கம் புரிஞ்சுங்களா? எங்க எழுதினாரு, ஜெயில எழுதினாரு இல்லைங்களா? இந்த தீத்து யாரு, இந்த விஷயம் சொல்லிட்டேன். தீத்து எங்க இருந்து வந்தாரு, அவரோட பின்னணி என்ன, அவர் செஞ்ச வேலைகள் என்னன்னு சொல்லிட்டு. அப்போ தீத்து என்ன பண்றாருன்னு சொன்னா, இங்க இருக்கிற சபைகள் எல்லாத்தையும் ஸ்திரப்படுத்தி அங்க மூப்பர்களை ஏற்படுத்தி அந்த அங்க இருக்கிற சபைகள் சரியான வழிக்கு கொண்டு வந்து திரும்ப பவுல் கிட்ட போயிடுவார் ரோமுக்கு. நீங்க 2 தீமோத்தேயு வாட்சி பாத்தீங்க சொன்னா பவுல இன்னொரு தேசத்துக்கு பவுல் வந்து இன்னொரு தேசத்துக்கு அனுப்புவார். யாரா இங்க பாருங்க, இருக்கு பாருங்க 2 தீமோத்தேயு 4:10. ஏனென்றால் தேமாய் பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். கிரெஸ்கே கலாத்தியா நாட்டிற்கும் தீத்து தல்மாத்தியா நாட்டிற்கும் போய்விட்டார்கள். அப்ப தீத்துவை குறிச்சு கடைசியா பவுல் எழுதுற புஸ்தகத்துல எப்படி எழுதுறாருன்னா தல்மாத்தியா நாட்டுக்கு போனதா எழுதுறாரு. தல்மாத்தியா நாடுன்றது இனி இருக்கிற செக்கோஸ்லோவியா அப்படின்னு சொல்லப்படுது. செக்கோஸ்லோவியான்றது இன்னைக்கு மதர் தெரேசா வந்தாங்களே அந்த ஊர், அந்த இது செக்கோஸ்லோவியாவுக்கு அனுப்பிடுறாரு. அங்க போய் ஒரு மினிஸ்ட்ரி பண்ணி கிறிஸ்துவுக்கு 105வது வருஷத்துல, கிறிஸ்துவுக்கு 105வது வருஷம் இருக்கு இல்லைங்களா,
கிபி 105 வந்து மரிச்சுதான் வந்து ஹிஸ்டாரியன் சொல்றாங்க. இப்ப இது சொல்லணும்னா இதான் தீத்துவ குறிச்சி இருக்கிற இன்ட்ரோடக்ஷன். இப்ப புஸ்தகத்தை குறிச்சி நம்ம பார்க்கலாம். இந்த புஸ்தகம் எதுக்கு எழுதப்பட்டுச்சு, அதோட நோக்கம் என்ன, அது எப்படி வாசிக்கிறது, எப்படி வாசிச்சா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லி புரிஞ்சா உங்களுக்கு? இப்ப தீத்து யாருன்னு புரிஞ்சா உங்களுக்கு? தீத்துடைய முதல் ரோல் என்ன? விருத்த சேதனத்துக்கு, புறஜாதிக்கு விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு அடையாளமா தீத்துவ பவுல் வச்சாரு. ரெண்டாவது கொருந்து, அதாவது மொரட்டாட்டமான ஒரு சபை, இந்த கொருந்து சபை. அப்ப தீர்க்கதரிசி செய்தி கொடுத்திருக்காரா தெரியுமா உங்களுக்கு? கொரிந்தியர் திருத்துதலை கொண்ட புஸ்தகம் அப்படின்னா என்னங்க? திருத்துதல் என்னங்க? அவ்வளோ கரெக்ஷன் இருந்துச்சு, கரப்ஷன்ஸ் இருந்துச்சு. அந்த சபையை திருத்த வேண்டிய புஸ்தகம் கொரிந்தியர் அப்படின்னு சொல்லி. அப்போ இன்னைக்கு கொரிந்தியருடைய ஆவிகள் இங்க இருக்கு, நிறைய திருத்துதல் தேவைப்படுது. இன்னைக்கு இருக்கிற ரெண்டே மெசேஜ். நான் ஒரு சபைக்கு ஒரு சபையில மெசேஜ் கொடுக்கும்போது நான் பார்ப்பேன், அந்த ஆவிகளை பார்ப்பேன். அடிக்கடி சொல்றது உண்டு. ஒரு சில சபை வந்து எபேசு ஆவியை பெற்றுக் கொண்டிருப்பாங்க, ஒரு சில கலாத்தியர் ஆவியை பெற்றிருப்பாங்க, அவங்க ஏன்னா நியாயப்பிரமாண ஆவியை பெற்றுக் கொண்டிருப்பாங்க. ஒரு சில சபைகள் நிறைய இந்த மாதிரி விஷயங்கள், தப்பான விஷயங்கள் இருக்கும் ஒரு லைஃப் பத்தி. அப்ப அதுவும் கொரிந்தியர் ஆவியை அவங்க பெற்றுக் கொண்டிருப்பாங்கன்னு பார்ப்பேன். ஒரு சிலர் வந்து ஒரு சில தெசலோனிக்கே ஆவியை பெற்றுக் கொண்டிருப்பாங்க. நம்ம அந்த ஆவிகள் அங்க போயிடுச்சு இல்ல, அந்த ஆவிகள் திரும்ப இங்க வந்து சபைகளுக்குள்ள இருக்குது. அதான் விஷயம். அவங்க கூட பேசும்போது, நான் பிரீச் பண்ணும்போது எனக்கு தெரியும், இவங்க குழந்தைகளா இருக்கிறாங்க, இவங்க கலாத்தியரா இருக்கிறாங்கன்னு நான் புரிஞ்சுப்பேன். ஒரு சிலர் நான் பேசும்போது அவங்க எபேசியரா இருப்பாங்க, உன்னதங்கள விஷயங்களை பேசும்போது அவங்க அப்படியே கிராப் பண்ணி எடுத்துப்பாங்க. ஒரு சிலர் கொரிந்துபட்ட 1000 பிரச்சனை இருக்கும் அந்த சபையில. மேரேஜ் பிரச்சனை இருக்கும், அந்த வரங்களை குறிச்சு பிரச்சனை இருக்கும், லேடிஸ் ஜென்ட்ஸ் பிரச்சனை இருக்கும், ஊழியத்தை பிரச்சனை இருக்கும், சரியா மாரல் லைஃப், மாரல்லாம் வாழ்க்கையில நிறைய பிரச்சனை, குடும்பங்கள்ல நிறைய பிரச்சனை இருக்கும். அவங்க ஊழியக்காரனுக்கு எந்த பயபக்தியும் மதிப்பு கொடுக்க மாட்டாங்க, ரொம்ப மெதப்புல இருப்பாங்க. இதெல்லாம் என்ன ஆவிங்க? கொரிந்தியருடைய ஆவி. புரிஞ்சா உங்களுக்கு? இந்த இடத்துல அந்த இடத்த கரெக்ட் பண்றதுதான் தேவன் எந்த ஆவியை அனுப்பியிருக்கிறாரு? தீத்துடைய ஆவியை அனுப்பியிருக்கிறார். புரிஞ்சா உங்களுக்கு? இப்ப கவனிங்க, இந்த தீத்து புஸ்தகம் இந்த கொரிந்தியரை கரெக்ட் பண்ணபடி கிரேட்டாவுல இருக்கிற சபைகளை ஸ்திரப்படுத்தும்படிக்கு அனுப்பப்பட்ட தீத்துவுக்கு சொல்ற எக்ஸ்ட்ராவான அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ், எக்ஸ்ட்ராவான அந்த அட்வைசஸ் தான் இந்த தீத்து. இப்ப நீங்க வாசிங்களேன், நீங்க நான் சொல்ற பாருங்களேன், இந்த 1வது அதிகாரத்துல தீத்துல வாசிங்க. தீத்து 1வது அதிகாரம், எபிரேயருக்கு முன்பதாக இருக்கு பாருங்க. தீத்து எபிரேயருக்கு முன்பதாக 12ஆம் வசனம் பாருங்க. கிரேத்தா தீவார், ஓயா பொய்யர், துஷ்ட மிருகங்கள், பெரு வயிற்று சோம்பேறிகள் என்று அவர்களில் ஒருவனாகிய அவர்கள் தீர்க்கதரிசியானவனே சொல்லி இருக்கிறானே. அப்போ பவுல் கிட்ட கிரேத்தா தீவார், ஓயா பொய்யர்னு சொல்றாருன்னா பவுல் எங்க இருந்திருக்கிறாரு? அப்போ எங்க இருந்திருக்காரு? கிரேத்தா தீவுல தான் இருந்திருக்காரு. புதுசா பாக்குறீங்க, நான் தான் அதை குறிச்சு தான் பேசிட்டு இருக்கிறேன். கிரேத்தா தீவுல பவுல் இருக்கும்போது அதுக்காக எழுதப்பட்ட புஸ்தகம் இது. இப்ப பவுல் எழுதும் போது எந்த இடத்துல இருக்கிறாருன்னு சொல்லி நமக்கு அந்த வசனத்தை வாசிக்கும் போது தெரியும், எங்க மேல கீழே வாசிக்கும் போது தெரியும். இங்க சொல்றாரு கிரேத்தா தீவார், ஓயா பொய்யார்னும் போது பவுல் அந்த ஊருக்கார பத்தி பேசுறாரு. புரிஞ்சா உங்களுக்கு? இப்ப அந்த வசந்த வாசிங்களா உங்களுக்கு தெரியும், வாசிங்க. ஓயா பொய்யர், துஷ்ட மிருகங்கள், பெரு வயிற்று சோம்பேறிகள். அப்போ அந்த ஊர்ல நீ இருக்க, அந்த ஊருக்காரங்களுடைய பழக்க வழக்கம் அது மாதிரி இருக்கு, அவங்களோட ஆவி அப்படி இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அப்படிங்கும்போது பவுல் எங்க, இந்த தீத்து எங்க இருக்கிறாருன்னு தெரியுது. இப்போ கிரேட்டாவுல இருக்கிறாரு இல்லைங்களா? இதான் நாங்க கிரேட்டா, இதான் நான் சொன்னேன். இந்த தீவு நாங்க காட்டின இந்த பகுதி இதுதான் கிரேத்தா தீவு, தீவு ஐலாண்ட். இந்த இடத்துல இருந்து இருக்கிறாரு. இதைதான் நான் மேல காட்டுறேங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? 260 கிலோமீட்டர் லென்த் இருக்கிற பட்டணம். இங்க நிறைய சபைகள் இருந்துச்சு. மத்திய தரைக்கடல்ல இருக்கிற ஒரு சிட்டி தான் வந்து ஒரு தீவு தான் இது. இந்த தீவை குறிச்சு நான் டீட்டெயில் நிறைய சொல்ல, சிம்பிளா சொல்றேன். இந்த தீவுல வந்து நிறைய சோம்பேறிகள், ஏன்னா வந்து அது தீவுல துறைமுகங்கள் ஜாஸ்தி இருக்கும். எந்த ஊர்ல துறைமுகங்கள் அதிகமா இருக்குதோ, ஆர்பர்ஸோ போர்ட்ஸோ இருக்குதோ, அந்த இடத்துல வந்து எது இருக்குன்னு சொன்னா அங்க இருக்கிறவங்க ஏமாத்தர் ஜாஸ்தியா இருப்பாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா போர்ட்ஸ் இருக்கிற இடம். போர்ட்ஸ் தெரியுமா? போர்ட்ஸ்னா என்னங்க? துறைமுகங்கள் வர இடம். ஆர்பர்ஸ், போர்ட்ஸ், கப்பல் வந்து தங்கி போற இடம். பல நாட்டு பழக்க வழக்கங்கள் வரும். அங்க வந்து டூரிசம் பிளேசஸ் இருக்கும். ஏமாத்தர் ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா ஸ்மக்லிங் ஐட்டம் வருதுன்னு சொல்லி ஏமாத்துவான். இல்ல இந்த இடத்துல அது ஃபேமஸ், இது பேச சொல்லி புது புது ஜனங்கள், புது புது மொழிகள், புது புது பழக்க வழக்கங்கள், புது புது கலாச்சாரங்கள் அந்த இடத்துல இருக்கும். புரிச்சா உங்களுக்கு? அப்ப அந்த ஊருக்காரங்க பயங்கர சோம்பேறிங்களா, பயங்கர பெரு வயிற்று சோம்பேறிகள். அப்படின்னா என்ன அர்த்தம்? சாப்பிடுறத குறிச்சு சொல்ல வரல. சோம்பேறி, வயிற்றுக்காக மட்டும் தான் வாழ்றது.
அங்க இருக்கிறவங்க ஹிஸ்டாரிக்கலி சொன்னா வெறும் வந்து பாடி கார்ட்ஸ் இருந்தாங்களாம். பாடி கார்ட்ஸ் சொன்னா இந்த எப்படி சொல்றாங்க சொன்னா அடியாள் வேலைக்கு தான் அதிகமா இருந்தாங்களா அங்க இருக்கிறவங்க எல்லாம். உங்களுக்கு அடியாள் வேலைக்கு மட்டும் இருப்பாங்களா, உழைச்சி சாப்பிடணுன்ற எண்ணம் இருக்காது. இந்த மாதிரி இருந்தாங்க. ஓயாப்பவர் பொய்யர். ஓயா இந்த பொய்ன்றது நான் சொல்றேன் நல்லா, இந்த ஆர்பர் ஏரியாவுல இல்ல ரொம்ப அந்த சிட்டிஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய பொய் பொய் நான் பாத்திருக்கேன். ஒரு சில சிட்டிஸ்ல பாத்திருக்கேன். அந்த சிட்டிஸ்ல இருக்கிற ஆவிகள் எதுக்கு இந்த பொய்யன் பவுல் ஒட்டுமொத்தமா சொல்றாரு கவனிச்சுக்கோங்க. இப்போ ஒரு நபரை பத்தி பேசலாம். பவுல் எப்படி பேசுறாருன்னா ஒட்டுமொத்த தீவை குறிச்சு பேசுறாரு. இப்படி பேசலாமா? இங்க ஒசூர்ல இருக்கிற ஒரு நபர் சரியில்லைன்னா ஒசூர்காரங்களே இப்படி சொல்றது எப்படிங்க நியாயம்? கரெக்டுங்களா உங்களுக்கு? சொல்லு ஒசூரே இப்படிதாங்க அப்படின்ற சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்போ அது ஏதோ அறியாதவங்க பேசினா ஓகே. ஆனா பவுல் தீர்க்கதரிசி பவுலே ஒட்டுமொத்த தீவை குறிச்சு தீவார குறிச்சு இப்பேற்பட்ட ஸ்டேட்மெண்ட் சொல்றாருன்னா எந்த ஸ்டேட்மெண்ட் அடிப்படையில பவுல் சொல்றாருன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், எல்லாத்துக்குமான தொடக்கம் ஆதியாகமமா இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறேன். கவனிச்சுக்கோங்க நல்லா. அப்போ ஒரு ஏரியால ஒரு ஆவிக்கிரியை செய்யும். நீங்க என்ன பண்ணாலும் ஒரு ஆவிக்கிரியை செய்யும். புரியுதுங்களா? நம்ம இயல்பா அந்த மாதிரி சொல்லக்கூடாதுனாலுமே பவுல் கரெக்டா டிசைன் பண்ணி பாக்குறாரு. அந்த ஏரியால அந்த ஆவிக்கிரியை செய்யறதுனால அங்க இருக்கிறவங்க எல்லாருக்குள்ளேயே பொய் செயல்படுது. எல்லாருமே சோம்பேறித்தனமா இது திருப்பதி சொல்றாரு. இந்தியாவில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுவாரு, இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாமே என்னவா இருக்கிறாங்க, கையேந்திரம் ஓசி கையேந்திரங்களா இருப்பாங்க அப்படின்னு திருப்பதி சொல்லுவாரு. ஏதாவது கிடைக்குமா, உழைச்சி சம்பாதிக்கணும்ன்ற எண்ணமே மேக்சிமம் வர்றது இல்ல. என்ன ஓசியா ஏதாவது கிடைக்குமா, ஃப்ரீயா ஏதாவது கிடைக்குமா, அவருடைய இயல்பே அது மாதிரி. அப்ப இங்க இருக்கிறவங்க மைண்ட் செட் பிசாசு அடிமையா வச்சிருக்கிறான். ஜெர்மானியர்களை பாத்தீங்க சொன்னா அவங்க ரொம்ப எப்படி இருப்பாங்க சொன்னா மொரட்டாட்டமா இருப்பாங்க, சாரி கேட்க மாட்டாங்க சொல்லுவார். இதெல்லாம் நான் குடும்பத்துல யூத் மீட்டிங்ல எடுக்க வேண்டிய பாயிண்ட்ஸ். புரியுதுங்களா? மொரட்டாட்டமா இருப்பாங்க. ஒரு குடும்பத்துல அப்பா எப்படி இருப்பாரோ அப்படியே பையன் இருப்பான். அந்த கோவத்தோட அப்படியே வருவான். மறுபடியும் பிறக்கிற அனுபவம் இல்லாத வரைக்கும் அப்படிதான் இருப்பான். அந்த சோபத்தை கேரி ஓவர் பண்ணுவான். ஒரு ஊர்ல ஒரு நபர் அந்த ஊருடைய ஒரு நபரை பார்த்தா அந்த ஊருடைய சோபத்தை சொல்லிடலாம். ஏன்னா அந்த ஆவிகள் என்ன பண்ணுது, அந்த சுவாபங்களை கேரி ஓவர் பண்ணுது. அது மாதிரி தீர்க்கதரிசி இந்த பவுல் என்ன பண்றாரு, அந்த தீவை குறிச்சு டிசைன் பண்றாரு. அப்படின்னா பகுத்தறியும் போது அவங்க ஓயா புயரா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி யாருக்கு சொல்றாரு, அந்த ஊர்ல மினிஸ்ட்ரி பண்ண போற தீத்துவுக்கு சொல்றாருப்பா, இந்த மாதிரி இருக்கிறாங்க அவங்க அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டு சொல்லப்பா. அங்க ஒரு தீர்க்கதரிசி முன்னாடி இருந்தார். இந்த தீர்க்கதரிசி சொல்ற ஒரு ஒரு பிலாசபர் போயட். அவரு கிரேக்க போயட்டு. அவர் பேரை பத்தி சொல்லப்படுது. நான் அதை எழுதி வைக்கல, மறந்துட்டேன். ஆமா, இந்த ஒரு பேர் எப்பாட்டிடைஸ் சொல்லி ஏதோ ஒரு பேர் நான் மறந்துட்டேன். அந்த பேர்ல இருக்கிற ஒரு போயட் இருந்தாராம் அந்த ஊர்ல. அந்த போயட்டு அந்த ஊர்ல இருந்தாராம். அவர் சொல்லுவாராம். அவர் என்ன சொல்லுவாரு சொன்னா, இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் பொய்க்காரங்கன்னு சொல்லுவாராம். இப்போ இந்த ஊர் பேர் இருக்கு இல்லைங்களா, அந்த கிரேட்டானா என்ன அர்த்தம்னா பொய்யின் அர்த்தம். அதனால போட்டுக்க பாருங்க, கிரேட்டிஸோட கிரேக்க வார்த்தைக்கு பொய்யரா இருத்தல் அப்படின்றது அர்த்தம். என்ன அர்த்தங்க? அந்த ஊர் பேரே அப்படி உண்மையே இல்லை. ஏன்னா அங்க ஆர்பர் இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் பொய் சொல்லி அதை சம்பாதிக்க பிசினஸ் பண்றது, அதை பண்றது, இதை பண்றது. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ அந்த மாதிரியான பேரு அந்த இடத்துல ஜியூஸ் காட், கிரேக்க கடவுள் வந்து இயேசுவோட ஒப்பிட்டு அந்த ஜனங்கள் பாக்குற மனநிலை இருந்துச்சாம். யாருக்குங்க? ஜியூஸ் சொல்லி கிரேக்க கடவுள் இருந்தாரு, பெரிய கடவுள். அந்த கடவுள் வந்து இந்த கிரேட்டா தீவுலதான் பிறந்ததா உங்களுடைய கட்டுக்கதைகள் சொல்லுது. அந்த ஜீசுடைய மைண்ட் என்னன்னு சொன்னா, அவர் வந்து அந்த வயது பெண்களை வந்து என்ன வசியப்படுத்தி பொய் சொல்லி ஏமாத்தி அவங்க வசியப்படுத்துறதா அந்த கற்பனை கதையின்படி. அந்த ஜியூஸ் கடவுளை இவங்க இயேசு கிறிஸ்துவோட ஒப்பிட்டு வாழ்ந்தாங்களா அந்த ஜனங்கள், அந்த ஊர்ல இருக்கிறவங்க. புரிஞ்சா உங்களுக்கு? இப்போ நிறைய பேர் இந்தியாவில கூட பாத்தீங்க சொன்னா, நம்ம இந்தியன்ஸ் கூட நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க சொன்னா, நிறைய அந்நிய தெய்வங்களுக்கு இயேசு கிறிஸ்துவ ஒப்பிட்டு பேசுவாங்க. பாத்திருக்கீங்களா? நிறைய தமிழ் இந்த சுசேஷத்தை சொல்ற பெந்தகோஸ்தக்காரங்க பிரீச் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அந்த இந்து தெய்வங்கள்ல இயேசு கிறிஸ்து பேர் இருக்கு சொல்லுவாங்க. பாத்திருக்கீங்களா? அது மாதிரி பொருத்த கூடாது, ராங். அது பரிபூர்ணமானது இயேசு கிறிஸ்து மட்டும்தான், வார்த்தை மட்டும்தான். அந்த தெய்வங்களையும் அதை பொருத்தி இயேசு கிறிஸ்துடைய தெய்வீகத்தையும் அவருடைய பரிசுத்தையும் கொச்சைப்படுத்துறது அது எல்லாமே. புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த மாதிரி பொய்யான மைண்ட். அப்ப கிரேத்தா தீவை பற்றி எபிமெனைஸ் அப்படின்ற அந்த நபர் சொல்றார், இவங்கெல்லாம் வந்து ஃப்ராடுங்க, சரியில்லை சொல்லிட்டு. இப்போ இந்த இடத்துல தீத்து வந்து என்ன பண்றாருங்க, ரீச் பண்றதுக்கு போறாரு. கவனிச்சுக்கோங்களா? இப்போ இந்த எதுக்கு போறாரு அப்படின்னு சொன்னா மெயினான முக்கியமான விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு, மூப்பரை ஏற்படுத்துறதுக்கு போறாரு. அதான் இங்க சொல்றாரு பாருங்க, நான் வாசிக்கிறேன். அந்த
பாருங்க, நீ 5வது வசனம், நீ குறைவானவர்களை ஒழுங்குபடுத்தும்படிக்கு நான் உனக்கு கட்டளையிட்டபடியே பட்டங்கள் தோறும் மூப்பரை ஏற்படுத்தும்படிக்கு உன்னை கிரேத்தா தீவிலே விட்டு வந்தேன். எதுக்கு தீவுல விட்டு வந்தாரு? எதுக்கு? மூப்பர்கள் எல்டர்ஸ் ஏற்படுத்தும்படிக்கு விட்டு வந்தேன்னு சொல்லிட்டு இங்க ஒரு பெரிய லிஸ்ட சொல்லுவார். இதெல்லாம் படிச்சா வந்து இந்த மூப்பரை ஏற்படுத்துற அந்த இன்னைக்கு நம்ம சபைகளை வச்சிருக்கிற பெஞ்ச் ஸ்கேலே மாறிடும். அவ்வளவு பயமா இருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? பாருங்க சொல்றாரு பாருங்க, கீழே பாருங்க. அவன் எப்படி இருக்கணும்? குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியுடைய புருஷனும் துன்மார்க்கன் என்றும் அடங்காதவர்கள் என்றும் பேர் எடுக்காத விசுவாசமுள்ள பிள்ளைகள் உடையவனமாய் ஒருவன் இருந்தா அவனை ஏற்படுத்து. ஸ்கேல் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க, எப்படி இருக்கணுமாங்க? குற்றம் சாட்டப்படக்கூடாது, அவன் மேல எந்த அக்யூசேஷன்ஸ் இருக்கக்கூடாது. அதே போல பாலிகைமி இருக்கக்கூடாது. சரி, மோனோகைமி தான், அதுனா ஒரே மனைவியுடையவனா இருக்கணும். அதே போல நான் மட்டும் கரெக்டா இருக்கிறாங்க அப்படின்றது இல்லாம அடங்காத பிள்ளைகள் சொல்லி அவங்க பிள்ளைகள் அடங்காத இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றவன் மூப்பனா ஏற்படக்கூடாது. மூப்பனாவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஊழியக்காரன் இருக்கலாமா? கவனிங்கள, நான் சொல்ற விஷயம் கவனிங்கள. அப்போ சபையில் இருக்கிற மூப்பருக்கே பவுல் இந்த ஸ்கேல் வைக்கிறார். மூப்பர்லாம் சபையை லீட் பண்றதுக்கு முக்கியமான விஷயங்கள்ல முடிவு எடுக்கிறதுக்கு இருக்கிறவங்க அவங்க மூப்பர்கள். அந்த மூப்பர்கள் எப்படி இருக்கணும்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்ப அது கீழே பாருங்க, ஏனெனில் கண்காணியானவன் அப்படின்னா மூப்பனை கண்காணின்னு சொல்லி வசனம் சொல்லுது. கண்காணியானவன் பிஷப்ஸ் தேவனுடைய உக்கிரானக்காரனுக்கு ஏற்ற விதமாய் குற்றம் சாட்டப்படாதவனும் தன் இஷ்டப்படி செய்யாதவனும் முற்கோபம் இல்லாதவனும் மதுவான பிரியம் இல்லாதவனும் அடியாதவனும் இழிவான ஆதாயத்தை இச்சியாதவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் நல்லோர் மேல் பிரியமுள்ளவனும் தெளிந்த புத்தியுள்ளவனும் நீதிவானும் பரிசுத்தவானும் இச்சை அடக்கமுள்ளவனும் ஆரோக்கியமான உபதேசத்தினால புத்தி செலவும் தான் ஆரோக்கியமான உபதேசம். எதுங்க ஆரோக்கியமான உபதேசம் சொன்னா சவுண்ட் டாக்டரின் சொல்லப்படுது இங்கிலீஷ்ல. அந்த சவுண்ட் டாக்டரின்றது ஆரோக்கியமான உடல் ஆரோக்கியத்தை குறித்து பேசல. தேவன் ஒரு காலத்துக்கும் நம்ம ஆத்மாவை ரட்சிக்க ஏதுவான வெளிப்பாடு கொடுத்திருப்பார் அந்த செய்தி. அப்படின்னா மெசேஜ் அப்படி அவர் தான் ஆரோக்கியமான உபதேசம். அப்ப அந்த உபதேசத்தை கொஞ்சம் தெளிவா பிரீச் பண்ண தெரியணும். இங்க பேசுறது ஊழியக்காரனை குறிச்சு பேசல, சபையில இருக்கிற எல்டரே இப்பேற்பட்ட ஸ்கேல்ஸ் உடையவனா இருக்கணும். பாத்துக்கோங்க, யாரோ ஒருத்தர் நீங்க இருக்கும்போது நான் இருக்கிறேன் அப்படி கிடையாது, நீங்க இருக்கும்போது அவர் எல்டரா இருக்கிறார் அப்படி கிடையாது, அதெல்லாம் வந்து ஸ்கேல் கிடையாது. புரிச்சுக்கலாம் பவுல் சொல்றது. ஏன்னா நம்ம வந்து கிருபையின் அண்டி வாழ்ந்தவர்களா இருந்தாலும் நம்ம ஒரு சில விஷயங்களை ஒழுங்கும் கிரமமா கரெக்டா பண்ணணும். நம்ம உலகத்துக்கு எப்படி இருக்கிறோம்? எக்ஸாம்பிளா இருக்கிறோம். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அது கீழே பாருங்க, கீழே ஆரோக்கியமான உபதேசத்துல புத்தி சொல்லவும் எதிர் பேசுறவங்களை கண்டனை பண்ணவும் வல்லவனா இருக்கணும். யாராவது பேசுறாங்களா கரெக்டான ரிப்ளை பண்றவனா யார் இருக்கணும்? மூப்பர். அப்பேற்பட்ட நல்ல பக்குவப்பட்ட நபர்களையும் வாழ்க்கையிலையும் குடும்பத்திலையும் கரெக்டா லீட் பண்ண தெரிஞ்சவங்களா இருக்கிறவங்கள மூப்பர்களா ஏற்படுத்துன்னு சொல்லி என்ன சொல்றாரு பவுல் சொல்றாரு. அது கீழே பாருங்க, தான் போதிக்கப்பட்டதற்கு ஏற்ற உண்மையுள்ள வசனத்தை நன்றாய் பற்றி கொள்கிறவனாய் இருக்க வேண்டும். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இப்ப அது கீழே பாருங்க, இன்னும் முக்கியமான விஷயத்த சொல்றாரு. அநேகர் விசேஷமாய் விருத்த சேதனம் உள்ளவர்கள் அடங்காதவர்களும் வீண் பேச்சுக்காரரும் மனத்தை மயக்கிறவர்களுமாய் இருக்கிறார்கள், அவருடைய வாயை அடக்க வேண்டும். பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க. இவன் எப்படி இருக்குன்னா ஒரு சில கீழ்படியாதவங்க இருக்கிறாங்க அந்த ஊர்ல கிரேத்தாவுல. யாரு? விருத்த சேதனம் பண்ணவர்கள். விருத்த சேதனம் பண்ணவர்கள் யாரு? யூதர்கள். யூதர்கள் தானே. அப்ப அவங்க வந்து எங்களுக்கு வசனம் எல்லாம் தெரியும் சொல்லி அதிகமா பேசுவாங்க. அவன வாய அடக்கிற அளவுக்கு இவங்க வசனம் பேக்கப் தெரியணும். உங்களுக்கு அப்போ ஒரு மூப்பனுடைய ரோல் வீட்டுல சபையில ஒரு டீகனுடைய ரோல் அப்படின்னா சும்மா கிடையாது. நீ டீகனா இருப்பதா, நீ டீகனா இரு, நீ வந்து அப்படி கிடையாது. ஏதோ நம்ம கிருபையினால அப்படி ஓட்டுறோம். ரியல் சர்ச், தேவன் எதிர்பார்க்கிற சர்ச் இப்படி இருக்கணும், அந்த ஸ்ட்ரக்சரா இருக்கணும். ஒரு உபதேசத்தை தெளிவா பிரீச் பண்ணணும். உபதேசத்தை வந்து சபைக்கு பிரீச் பண்ணணும், குடும்பத்தை அவன் பிரீச் பண்ணிருக்கணும். உபதேசத்துல மனைவியும் பிள்ளைகளையும் கரெக்டான லீட்ல இருக்கணும். அதான் ஸ்கேல் சொல்லுதுங்க பவுல் சொல்லுது. பவுல் சொல்றாரு அப்போ அந்த நபர் வந்து எவனும் ஆப்போசிட்டா பேசுறான், உபதேச ரீதி ஆப்போசிட்டா பேசுறான்னு சொன்னா அவனை கரெக்டா பாஸ்ட் ஆன்சர் பண்ண வேண்டிய தேவையில்லை. அங்க இருக்கிற அந்த இருக்கிற பிஷப்ஸே, அங்க இருக்கிற எல்டரே பிரீச் பண்ற அளவுக்கு இருக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? அது கீழே பாருங்க, அவருடைய வாயை அடக்க வேண்டும். அது கீழே பாருங்க, கிரேத்தா தீவார் ஓயா பொய்யர் துஷ்ட மிருகங்கள். துஷ்ட மிருகம், மிருகம் இல்லையா, மிருகம் இல்லையா, துஷ்ட மிருகம். துஷ்ட மிருகங்கள் என்னங்க? பீறி போடுறவங்க, பெருவயிற்று சோம்பேறிகள் என்று அவர்களில் தீர்க்கதரிசியான சொல்லியிருக்கிறான். இந்த சாட்சி உண்மையா இருக்கிறது. இது முகாந்திரமாக அவருடைய யூத கட்டுக்கதைகளும்
சத்தியத்தை விட்டு விலகுகிற மனுஷனுடைய கற்பனை செய்யக்கூடாமல் விசுவாசத்தினால் ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு நீ அவர்களை கண்டித்து கடிந்து கொள். இதான் என்ன சபையில கடிந்து கொள்ளுதலை குறிச்சு தீத்துக்கு சொல்றாரு. அது கீழே பாருங்க, இங்க வந்து யூதனுடைய கட்டுக்கதைகளை ஃபாலோ பண்ணி இது செய்யணும் அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி சடங்காச்சார விஷயங்களை ஃபாலோ பண்றவர்களா இந்த கிரேத்தா தீவா இருந்திருக்கிறாங்க. இது எல்லாத்துக்குமான ஆன்சரா தான் இந்த தீத்து புஸ்தகத்தை பவுல் அவருக்கு எழுதுறாரு. 2ஆம் அதிகாரத்தை குறிச்சு நீங்க பார்க்கும்போது 2ஆம் அதிகாரத்தை குறிச்சு நான் காட்டுறேன் பாருங்க. 2ஆம் அதிகாரத்துல முக்கியமான பாயிண்ட்ஸ் பாருங்க. 2ஆம் அதிகாரம் பாருங்க. நீயோ ஆரோக்கியமான உபதேசத்தை ஏற்றவர்களை பேசு, சவுண்ட் டாக்டரின் மெசேஜ் அப்படி பேசு. அதே போல ஏஜ் உமன் அப்படின்னு சொன்னா முதிர் வயதுள்ள ஸ்திரீகள் எப்படி இருக்கணும், அவங்களை எப்படி அட்வைஸ் பண்ணும். அதே போல யங் உமன்ஸ் அப்படின்னா பாலிய ஸ்திரீகள், யங் பெண்கள், வாலிப ஸ்திரீகளும் மேரேஜ் ஆன பெண்களும் எப்படி இருக்கணும். அதே போல வாலிப ஆண்கள் எப்படி இருக்கணும், யங் பாலிய புருஷர்கள் எப்படி இருக்கா, பாலிய புருஷர்கள் எப்படி இருக்கணும். அதே அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வார்த்தையை சரியா பிரீச் பண்ணு அப்படின்னு. அதே போல வேலைக்காரர் எப்படி இருக்கணும். நான் ஆல்ரெடி பார்த்துருக்கிறோம், பவுல் எல்லா இடத்துக்கு போகும்போது குடும்பத்துல எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாரு, மனைவிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாரு, பெண்ணுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாரு, ஆணுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாரு, பிள்ளைகளுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாரு, எஜமானுக்கு சொல்லுவாரு. அதே போல வேலைக்காரருக்கு எல்லாருக்குமே எப்படி இருக்கணும்னு சொல்லி பவுல் இந்த இடத்துல சொல்ற விஷயத்தை தான் சொல்றாரு. இங்க அதான் சொல்றாரு. நான் அதான் இங்க போட்டிருக்க பாருங்க. அதே போல இயேசு கிறிஸ்து ஏன் ஒப்பு கொடுத்தாரு, இப்ப நற்கிரியைகள் உங்களுக்குள்ள வெளிப்படுத்தும்படிக்குதான் இயேசு கிறிஸ்து தன்னை ஒப்பு கொடுத்தாருன்னு சொல்றாரு. இப்ப பாருங்க சொல்றாரு, அவர் நம்மை அக்கிரமங்களில் நின்று மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிப்படிக்கு தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இவைகளை பேசி போதித்து சகல அதிகாரத்தோடும் கடிந்து கொண்டு ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு இடம் கொடாதிருப்பாயாக. இப்ப ஊழியக்காரனை கிண்டல் பண்றது அடுத்த காரியத்துக்கு வராது. உங்களுக்கு உன்னை ஒருவனும் அசட்டை பண்ணும்படிக்கு இடம் கொடாத, ஜாக்கிரதையா இரு. இதெல்லாம் வந்து நல்லா சொன்ன இல்லைங்களா, ஏதோ நார்மலா ஒரு சபைக்கு போறோம், பிரேயருக்கு போறோம், மெசேஜ் கொடுக்குறாங்க கேட்கிறோம், அப்படிலாம் கிடையாது. அடுத்த கட்டத்துக்கு வளர கிறிஸ்துக்குள்ள வளர்ற மனுஷன் எப்படி இருப்பான், அதுக்காக இதெல்லாம் ப்ரீச் பண்றது. புரியுதுங்களா உங்களுக்கு? நல்லா சபைக்கு போன வாரத்துக்கு மெசேஜ் போற மெசேஜ் சூப்பரா கொடுத்தாரு, வந்தார் போனார் கிடையாது. இது இப்படியே இருக்கிறவங்க 10 வருஷம் தான் அது குழந்தைகளா இருப்பாங்க. அடுத்த கட்டத்துக்கு போற சபையில ஒரு சிஸ்து வரும். அது எதனால வரும்னு சொன்னா அது வந்து நியாய பிரமாணத்துல வர சிஸ்து கிடையாது. கிறிஸ்து நமக்குள்ள இருக்கும்போது அந்த கிறிஸ்து ஒரு ஒழுங்கு கிரமத்துக்கு நம்மளை கொண்டு வருவார். ஒழுங்கின்மையான உலகத்தை தேவன் என்ன பண்ணாருங்க, ஒழுங்குல மாத்தினார். அது மாதிரி இந்த உலகத்தின் ஒரு பகுதி தான் என்னவா இருக்குது இந்த சரீரம். அப்ப இந்த சரீரத்துக்குள்ள கிறிஸ்து வந்தாருன்னா என்ன மாறும் இந்த சரீரம், கரெக்டுங்களா? அப்ப ஒழுங்கு கிரமமா ஒரு சபைக்குள்ள கிறிஸ்து வந்தா அதுக்கேற்ற ஒழுங்கும் கிரமம் வரும். போதகர் இப்படி இருக்கணும், பாஸ்டர் இப்படி இருக்கணும். இப்போ நான் பார்த்திருக்கேன், ஒரு சில சபையில பார்த்திருக்கேன், ஒரு சபைக்கு வந்து ஒரு பெண்ணோ ஆணோ வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மெயினான சபைக்கு பார்த்திருக்கிறேன். அந்த பெண்கள் அங்க இருக்கிற பெண் கூடுகைகளை சேர்ந்து அந்த பெண்ணை குறிச்சு எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, எப்படி ட்ரெஸ் பண்ணக்கூடாது அவ்வளவு ப்ரீச் பண்ணி இருக்கிறாங்க. நான் பார்த்திருக்கிறேன். பாசிட்டிவ் ப்ரீச்சா பண்ண மாட்டாரு. இது மாதிரி ட்ரெஸ் பண்ணான்னு சொல்லி பாஸ்டர் சொல்ல மாட்டாரு. இது மாதிரி ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் போடாது அப்படின்னு சொல்ல மாட்டாரு. இந்த ஜுவல்ஸ் எல்லாம் போடாது பாஸ்டர் சொல்ல மாட்டாரு. அதை குறிச்சு வெளிப்பாடுகள் அந்த சகோதரிக்கு தெரியும். நீங்க சொன்ன பாருங்க, இங்க பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு. ஏஜ்டு, அதாவது ஏஜ்டு உமன்ஸ், முதிர் வயதுள்ள புருஷர்கள், மென்ஸ், ஏஜ்டு உமன்ஸ், முதிர் வயதுள்ள ஸ்திரீகளுக்கும் அப்படியே பரிசுத்தத்துக்கு ஏற்ற விதமாய் நடந்து கொள்கிறவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் மதுபானத்துக்கு அடிமையாதவர்களும் இருக்கும். தேவவசனம் தூஷிக்கப்படாதபடிக்கு பாலிய ஸ்திரீகள் தங்கள் புருஷனிடத்திலும் தங்கள் பிள்ளைகளிடத்திலும் அன்புள்ளவர்களும் தெளிந்த புத்தியுள்ளவர்களும் கற்பிலும் வீட்டில் தரித்திருக்கிறவர்களுமாய் நல்லவர்களும் தங்கள் புருஷர்களுக்கு கீழ்ப்படியவர்களாய் இருக்கும்படி அவர்களுக்கு படிப்பிக்கத்தக்க நற்காரியங்களை போதிக்கிறவர்களுமாய் இருக்கும். முதிர் வயதுள்ள ஸ்திரீகளுக்கு புத்தி சொல்லு. போல எப்படி சொல்றாருன்னா, வயசான ஸ்திரீகளை எடுத்துக்கின்னு அவங்க யூத்தான பெண்களுக்கு என்ன பிரீச் பண்ணணும், அவங்க எப்படி நடந்துக்கணும், எந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லி அந்த வயசான ஸ்திரீகளுக்கு தீத்துவே நீ பிரீச் பண்ணு, அவங்கள பாத்துக்கிட்டோம். அதான் இங்க சொல்றாரு. அப்போ வயசான ஆணுக்கு எப்படி பிரீச் பண்ணு, அவனுக்கு நீ பிரீச் பண்ணு. அந்த வயசான பெரியவர் இருக்கிற அவர் பிரீச் பண்ணும்போது அவர் என்ன பண்ணுவாருன்னு அவருக்கு அடுத்த ஜெனரேஷன்ல இருக்கிற மேரேஜான ஆண்களுக்கு பிரீச் பண்ணுவாரு, அவங்க யூத்தை பிரீச் பண்ணுவாங்க. பாருங்க ஒரு கனெக்ஷன், எப்படி கனெக்ஷன் ஆகுது பாருங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? சொல்ற அப்படியே வாலிப பிள்ளைகளுக்கு அப்படியே பாலிய புருஷரும் தெளிந்த புத்தி உள்ளதா இருக்கும் புத்தி சொல்லு.
புரியுதுங்களா உங்களுக்கு? அதே போல அது கீழே பாருங்க, சவுண்ட் டாக்டரின். பொல்லாங்கு எதிரியான உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்துல விகப்பம் இல்லாதவனும் நல் ஒழுக்கம் உள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத அழைக்கமான வசனத்தை பேசுகிறவனுமா இருப்பாயாக. அப்படின்னா உபதேசத்துல அவ்வளவு தெளிவா இருக்கணும். நான் தான் சொல்றேன், உபதேசத்துல ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம் நம்ம இங்க. சகோதரா, நீ ஏதோ செய்திக்கு வந்துட்டோம், ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், அப்படி போறோமே தவிர ஒரு உபதேச தெளிவு இல்லாத ஈஸியா அவளை பேச தள்ளிட்டு போயிடுவோம். நாளைக்கு இதோட போய் நான் இருக்கிறேன் தோற்றத்திலையும் இருக்கிறேன், என்னுடைய தோற்றத்திலையும் ஆங்கிலத்திலையும் புலமையிலும் வந்தவர் யாராவது நபர் வந்தாருன்னா அவன் பேசியில தீர்க்கதரிசி இப்படி சொல்லியிருக்காரு அப்படி சொல்லியிருக்காரு ஏதோ ஒரு வார்த்தை பேசுறாருன்னு வச்சுக்கோங்களேன், நீ உபதேசத்துல ஸ்திரமா இல்லாம நீங்க விழுந்துருவீங்க. புரியுதா உங்களுக்கு? அதனாலதான் நீங்க இவ்வளவு நாள் வந்து ஒரு நிலை இல்லாத ஒரு தன்மைக்கு இருந்திருக்கிறீங்க. காரணம் தான் இப்போ நீங்க உபதேசத்துல தெளிவா என்ன பண்ணுவீங்க, உபதேச தெளிவா மாறணும்னு சொன்னா தீர்க்கதரிசி செய்தியை வாசிக்கணும், கேட்கணும், அதை இங்க டிஸ்கஸ் பண்ணணும். புரியுதா உங்களுக்கு? நீங்க என்ன பார்க்க கூடாது, பிரஸ்டேஜ் பார்க்க கூடாது. ஏன்னா இவ்வளவு நாளாக நம்ம கேட்கறதுக்கு கவலைப்படக்கூடாது. இது எப்படி பிரதர், இது எதனால சொல்லியிருக்காரு தீர்க்கதரிசின்னு சொல்லி உங்களுக்கு என்ன பண்ணுங்க, அதுக்கேற்ற தெளிவு தெரிவா இருக்கணும். அப்போ நல் ஒழுக்கம் உள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனா இருப்பாயாக. நீ எதை பேசுறீங்க எது செய்றீங்கன்றது ஒரு உபதேச பிரிதல். ஒரு விஷயத்தை நீ செய்றீங்கன்னா அதுக்கான உபதேச கட்டமைப்பு உங்களுக்கு வேணும். எதுக்கு சபை போறீங்கன்னா அதுக்கு ஒரு உபதேச கட்டமைப்பு. நிறைய பேர் போறாங்க 10 வருஷம் 15 வருஷம் சபைக்கு போறவங்க இருப்பாங்க. எங்க பாஸ்டர் நல்லா பிரீச் பண்றாரு, இதுக்காக இல்ல. எங்க சபையில சூப்பரா பாட்டு பாடுறாங்க, அதுக்காக கிடையாது. எங்க சபையில வந்து அதான் மைக் இருக்கு, கீபோர்டு இருக்கு, அதுக்காக கிடையாது. நீங்க உங்களுக்கு ஒரு ஸ்திரம், நம்ம சபையில ஒரு சின்ன ஒரு வாலிப பையன் பேசணும், அவ்வளவு தெளிவா பேசணும். புரியுதுங்களா உங்களுக்கு? அதுக்காக தான் இந்த தீர்த்தம் இருக்குது. அப்புறம் வேலைக்காரர் எப்படி இருக்கணும், இந்த வேலைக்காரன் போது சொசைட்டியோட கனெக்ட் பண்ணப்பட்ட காரியம். கரெக்டுங்களா? வேலைக்காரன்றது குடும்பத்தை, நீங்க வேலைக்கு போற இடத்துல எப்படி நடந்து கொள்ளணும் அதான் என்ன சொல்லப்படுது. அதே போல தேவனுடைய கிருபை எப்பேற்பட்டது, இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாரு அப்படின்ற எல்லா விஷயத்தையும் சொல்றது. இதுதான் வந்து கிரியைகளுடைய மகத்துவம் எப்பேற்பட்டது, கிரியைகளுடைய மகத்துவம். நம்ம எதனால ரட்சிக்கப்படல, கிரியைகளால ரட்சிக்கப்படல. நம்ம எதனால ரட்சிக்கப்பட்டிருக்கோம், கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். ஆனா இந்த கிரியைன்றது நம்ம ரட்சிக்கப்பட்டதுடைய அடையாளம். எதுடைய அடையாளங்க, ரட்சிக்கப்பட்டதோட அடையாளம். இங்க பாருங்க, பவுல் ஒரு காரியத்தை முக்கியமான விஷயத்த சொல்றாரு பாருங்க. அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்களாம். யாரு? அந்த ஊர்ல கிரேத்தாவுல இருக்கிறவங்க தேவனை அறிந்திருக்கிறோம், வெளிப்பாடுகளை தெரியும் சொல்லி அறிக்கை பண்றாங்களாம். ஆனால் கிரியைகளினாலேயோ அவரை மறுதளிக்கிறாங்களாம். நம்மளுடைய நிலைகள் சில நேரங்கள் அப்படித்தானே இருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்களேன். வெளிப்பாடுகள் அதிகமா தெரியும், வெளிப்பாடுகளை குறிச்சு நம்ம அதிகமா பேசுறோம் கொள்றோம். ஆனா கிரியை என்ற விஷயத்துக்கு வரும்போது நம்ம அதை கோட்டை விட்டு அசால்ட்டா கிராஸ் பண்ணி போறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப அது பெரிய தப்பு. செய்தி நம்ம ஆழமா கேட்டாலும் வெளிப்பாடுகள் கேட்டாலும் தேவனை என்ன புரிஞ்சுக்குவாருங்க என்ன சொன்னாலுமே கூட கவனிச்சுக்கோங்க நல்லா, நம்ம கிரியைகள் படுத்தாம இருந்தோம்னு சொன்னா நம்ம ரட்சிக்கப்பட்டோன்றதே வெளி உலக ஜனம் தெரியாது. நல்லா புரியும். கிரியைகள்னால நம்ம ரட்சிக்கப்படல, உண்மைதான், எஸ் கரெக்ட் தான். ஆனா நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க, தேவன் உங்களுக்கு கிருபையா இருந்து உங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார் அப்படின்றது உலகம் அறியறதுக்கு உங்களுக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசம் கிரியையாய் வெளிப்படணும். அதுக்கு இல்லாமல் ஒழிய அதை நிறைய பேர் சபைகளை மெசேஜ்ல பேசுறதே கிடையாது. ஆனா அதுல பேசுறவங்களும் லீகலிஸ்டா போறாங்க, நீ செய்யணும் அதை செய்யணும் அதை செய்யணும் சொல்லிட்டு, அது லீகலிஸ்ட். ஆனா நான் சொல்றது என்னன்னு சொன்னா, நீங்க பெற்றிருக்கிற விசுவாசத்தை வெளியே காண்பிக்கிறதுக்கு அவரோட கிருபை தேவை. ஜெபம் பண்ணும், ஆண்டவரே நான் இப்படி இருக்கணும். உங்களுக்கு பரிசுத்தாவே வெளிப்படுத்தும் போது வெளிப்படுத்துற உன் வாழ்க்கை தப்பா இருக்குது, உன் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி நீ வேதத்தை வாசிக்க தான் தெரியும். அதுதான் உங்களை மாற்றமே தவிர ஐயோ பாஸ்டர் சொல்லிட்டார் நம்ம இப்படி இருக்கலாம் அது இல்ல. என்ன சொல்றாரு பாருங்க, அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்ற அறிக்கை பண்ணுகிறார்களாம். ஆனால் கிரியைகளினாலேயோ மறுதளிக்கிறார்கள். அறிக்கை வேற, கிரியை வேற. அறிக்கை யார் வேணாலும் பண்ணலாம், ஆனா கிரியை யாரால மட்டும் தான் பண்ண முடியும், யாரால மட்டும் தான் பண்ண முடியும், ஒரு கிறிஸ்துவனால மட்டும் தான் பண்ண முடியும். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்ப இவ்வளவு பிரச்சனைகள் இங்க என்ன இருக்குதுங்க. அப்புறம் அது கீழே பாருங்க, புத்தீனமான தர்க்கங்களையும் வம்ச வரலாறுகளையும் சண்டைகளையும் நியாய பிரமாணத்தை குறித்த வாக்குவாதங்களையும் விட்டு விலகு, அவைகள் அப்ரோஜனம் உள்ளது, அப்ரோஜனமும் வீணுமாயிருக்கும். நிறைய டிபேட்ஸ் போறது, என்னுடைய பிரீச்சிங் நான் கரெக்ட்னு சொல்லி பிரீச் பண்ணி அவங்களை வந்து டிபேட் கூப்பிடுறது, இதெல்லாம் ராங். இது எதுக்குமே என்ன பண்ணாது, யூஸ்லெஸ். அது புரிஞ்சுங்களா உங்களுக்கு? புத்தி இல்லாத தர்க்கம், சின்ன சின்ன விஷயம் தர்க்கம். நான் என்டர்மெஸ்ல பாக்குறேன் புத்தி இல்லாத சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் தர்க்கம்.
புரியுதுங்களா? உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து ஃபாஸ்டா புரிஞ்சிருக்கு, எனக்கு கொஞ்சம் லேட்டா புரிஞ்சிருக்கு, அது கேஷுவலா எடுத்து போகணும். ஆனா மேஜர் டாக்டரின் விடக்கூடாது. மேஜர் டாக்டரின் என்ன பண்ணக்கூடாது, விடக்கூடாது. ஆனா மைனரான புரிதல் கொஞ்சம் கம்மியா இருக்கும்போது அதை கிராஸ் பண்ணி கொண்டு போகணும். அதே போல வேத புரட்டனா இருக்கிற ஒருவனுக்கு 2வது தரம் புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு விலகு. எவ்வளவு சொன்னாலும் ஒரு சிலர் வந்து திரும்ப 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 பேசுறதே பேசுவாங்க, செய்யறதே செய்வாங்க. காரணம் ஏன் தெரியுமா? பார்த்திருக்கிறேன். ஒருவேளை உங்களுக்குள்ளேயும் அந்த நிலை, எனக்குள்ள அந்த நிலை என்ன காரணம்னா, உபதேசத்துல ஸ்திரமா அப்கிரேட் ஆகாம இருக்கும் போதுதான் ஒரு மனுஷன் தனக்கு வாழ்க்கையில ஏற்படுத்தப்பட்ட கேள்விக்கு பதில் இல்லாதவனா இருப்பான். நான் சொல்ல புரியுதா? நீங்க உபதேசத்துல ஒரு தெளிவு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வாழ்க்கையில இருக்கிற கேள்விகள் தானாவே ஆன்சர் வந்துட்டே இருக்கும். புரியுதா உங்களுக்கு? நீங்க உபதேசத்துல மட்டும் திரும்ப அந்த வருகையை குறிச்சு நீங்க கொஸ்டின் என்ன பண்ணுவீங்க? கேட்க மாட்டீங்க. கேட்க கூடாதுன்னு சொல்ல வரல. நீங்க ஆழத்துல வர 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 ஓ இது இதுக்காக நடக்குதா அப்படின்றது வெளிப்பாடுனால புரிய ஆரம்பிக்கும். அப்ப நம்ம என்னதான் இங்க பிரீச் பண்ணாலுமே இதே அதே மாதிரி கேக்குறீங்க சொன்னா இன்னும் உபதேசத்துல நீங்க ஆழமா உள்ள வர பிரயாத்தனப்படல. அதுக்கு என்ன பண்ணும்? இந்த ஆன்சர் வரணும்னா இதை கரெக்ட் பண்ணக்கூடாது. எதை கரெக்ட் பண்ணும்? ஒரு மனுஷனுக்கு தலைவலி வருது, காய்ச்சல் வருதுன்னு சொன்னா தலைவலி காய்ச்சலுக்கு மருந்து சாப்பிட்டு இருந்தா தலைவலி காய்ச்சல் போவாது. எதுக்கு மருந்து சாப்பிடணும்? எதுக்கு மருந்து சாப்பிடணுங்க? தலைவலி காய்ச்சலை கொண்டு வந்த கிருமி இருக்கு இல்லையா, கிருமி அழிக்கிறதுக்கு மருந்து சாப்பிடணும். நீங்க தலைவலி காய்ச்சல் அப்படின்றது எது தெரியுமா? சிம்டம்ஸ் ஆஃப் த டிசீஸ் அப்படின்னு சொன்னா அந்த வியாதிக்கான வெளிப்புற அடையாளம் தான் அதெல்லாமே. நம்மளாம் என்ன பண்றோம்னா அடையாளத்துக்கு மருந்து சாப்பிடுறோம். அந்த அடையாளத்துக்கு பின்பதாக என்ன இருக்குது? மெயினான ப்ராப்ளம் இருக்குது. ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை தேடுறதே கிடையாது. புரியுதுங்களா உங்களுக்கு? அதனாலதான் ஸ்திரம் இல்லாம போறோம். நம்ம வாழ்க்கையிலும் மற்ற விஷயங்களும் தெளிவு இல்லாம சறுக்குகிறவளா இருக்கிறதுக்கான காரணம் இதுதான். புரிஞ்சா உங்களுக்கு? அதான் சொல்றாரு, அவர் 2 தடவை விட்டு விலகு அப்படின்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட நிலை தவறி தனிதல் ஆக்கினை உள்ளவனாய் பாவம் செய்கிறவனாய் இருக்கிற என்று அறிந்திருக்கிறாய் அப்படின்னு சொல்லி பவுல் இந்த காரியத்தை குறிச்சு எச்சரிப்பு கொடுக்கிறார். சகோதரன் சகோதரனே கவனிங்க, நல்லா கவனிங்க. அப்ப அது கீழே பாருங்க, நான் அத்மையாவது தீகிக்குவாவது உன்னிடத்தில் அனுப்பும்படி நிக்கோபோலிக்கு இடத்தில் வர ஜாக்கிரதைப்படு. மாறி காலத்திலே நீ அங்கே தங்கும்படி தீர்மானித்திருக்கிறேன். நியாய சாஸ்திரியாகிய சேனாவும் அப்போலோவும் ஒரு குறைவும் இல்லாதபடிக்கு அவளை ஜாக்கிரதையா வழிவிட்டு அனுப்பு. என்னோடு இருக்கிற யாவரும் உனக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். விசுவாசத்திலே நம்மை சிநேகிக்கிறவர்களுக்கு வாழ்த்துதல் சொல்லு. கிருபையாவது உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? கவனிங்க சகோதர சகோதரியே, கவனிங்க. சிம்பிளான விஷயங்கள் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். எவ்வளவு விஷயங்கள் இருக்கு பாருங்க. 3 அதிகாரம் தான், 46 வசனம் தான். நம்ம லைஃப்ல இன்னைக்கு இருக்கிற எனக்கு அந்த செய்தி நம்ம நார்மல் செய்தி போனாலுமே கூட பரவாயில்ல, நான் அடுத்தது கூட என்ன எடுக்கிறேன். ஆனா இந்த விஷயத்த ரொம்ப ஜாக்கிரதையா என்ன பண்ணுங்க, யோசிங்க. எவ்வளவு விஷயங்கள் இருக்கு பாருங்க. நம்ம இங்க சொன்ன எந்த ஸ்கேலுக்குமே பொருந்தாதவர்களா இருக்கிறோம். என்னையே சேர்த்து நான் சொல்றேன். தீத்து எப்படி இருந்தாரு, அந்த சபையார் நம்ம நிலைகள் எப்படி இருந்திருக்குது, ஒரு குடும்ப ஆண் எப்படி இருக்கணும், பெண் எப்படி இருக்கணும், வேலைக்காரர் எப்படி இருக்கணும், எஜமான் எப்படி இருக்கணும், இதெல்லாம் வந்து கிறிஸ்துவ நம்மகிட்ட எதிர்பார்க்கறது. நிறைய பேர் என்ன இப்படி இருக்கணும்னு ட்ரை பண்ணுவாங்க. எப்ப எதுவுமே நம்ம ட்ரை பண்ணா வீழ்ந்து போகிறவங்களா இருப்போம். நம்ம ரெசல்யூஷன் எடுக்கிறவங்களா இருக்கக்கூடாது. ஆல்ரெடி நியூ இயர்ல சொல்லியிருக்கேன், தீர்க்கதரிசி எப்பவுமே ரெசல்யூஷன் எடுக்க மாட்டேன். ரெசல்யூஷன் என்னங்க? தீர்மானம். அப்படின்னா நான் இப்படி இருப்பேன், இந்த வருஷத்துல என்ன பண்ணுவேன், நான் பைபிள் படிப்பேன், இந்த வருஷத்துல டிவி பார்க்க மாட்டேன், இந்த வருஷத்துல ஜுவல்ஸ் போட மாட்டேன், இந்த வருஷத்துல மாடர்ன் ட்ரெஸ் போட மாட்டேன். இது நம்மளுடைய தீர்மானம். அப்படி இல்லை. நமக்குள்ள எல்லா பலவீனமான பாகங்களையும் கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுக்கறது தான் மேன்மையான விஷயம். ஆண்டவரே, இந்த வெளிப்பாடு மூலமா நான் சரியான நிலையில இல்லப்பா, அதை எனக்கு என்ன பண்ணுங்க, ஸ்திரப்படுத்துங்க, மாத்துங்க அப்படின்னு சொல்றதுதான் சரியான ஒரு காரியம். புரிஞ்சுங்களா? அப்ப இதுதான் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சுட்டி காட்டின காரியம். கவனிங்க, கடைசியா நான் இந்த காரியத்தை முடிக்கிறேன். கவனிங்க. அப்ப என்னங்க, சாப்டர் 1ல எதை பேசுதுன்னா சபை ஒழுங்கை குறிச்சு பேசுது. சாப்டர் 1 படிச்சீங்க சொன்னா சபையில மூப்பர்களை ஏற்படுத்த, சபையை ஒரு ஒழுக்கத்துக்குள்ள கொண்டு வா தீர்த்துக்கிட்ட பவுல் சொல்றது. 2வது அதிகாரம் வார்த்தையை பிரசங்கிக்கிற சபை, வார்த்தையை பிரீச் பண்றதா இருக்கணும், ஆரோக்கியமான உபதேசம் பிரீச் பண்ணணும். ஒரு சபையில உபதேசம் இல்லாத ஒரு சபை விதை இல்லாத கனியை போலவாம். எப்படிங்க? உங்களதான் கேக்குறேன். உபதேசத்துல இல்லாம இருந்தீங்களா விதை இல்லாத கனி, அதுல என்ன இருக்காது? ஜீவன் இல்ல. விதை இல்லாத கனியில ஜீவன் இல்ல. அது திரும்ப ரீப்ரொடியூஸ் பண்ணாதது, ஜீவனை கடத்தாது இன்னொன்னுக்கு. அதே போல நிறைய நபர்கள், நிறைய சபைகளை நீ பார்த்திருக்கிற, வெறும் காஸ்பல் பிரீச்சிங் நார்மலா போயிட்டே இருக்கும், எதை பத்தியும் உபதேச புரிதலே இருக்காது.
அப்ப அந்த மாதிரி சபைகள் அந்த மாதிரி இடங்கள்ல உருவாகிறவங்களும் எந்த உபதேசத்தையும் உருவாக மாட்டாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப உபதேசத்தை பிரீச் பண்ண, உபதேசத்தை தெரியணும். அதுக்கு யாரெல்லாம் முடியும்னா அழைக்கப்பட்ட, அந்த ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவங்க தான் அதுல ஒரு ரெடியா இருப்பாங்க. அந்த ஊழியக்காரர்கிட்ட இருக்கும்போது, அந்த ஊழியக்காரன் கீழே நீ வளரும் போது, அந்த ஊழியக்காரனுக்குள்ள இருந்து தேவன் உங்களோட பேசி உங்களை உபதேச கட்டமைப்புக்குள்ள கொண்டு வருவார்.